Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபு இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக அதே போன்று தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பு 20வது வகுப்பாக தரம் 11 மாணவர்களுக்கு 20வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை கற்று வருகின்றோம். அதே நேரம் உங்களுடைய பாடசாலைகளிலும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் 2ஆம் தவணை பரீட்சை ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே அன்புள்ள மாணவர்களே, உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் சில போது நீங்கள் 2ஆம் தவணை பரீட்சைக்குரிய பாடங்களை மாத்திரம் நீங்கள் படித்துவிட்டு போனால் சில நேரம் தரம் 10 நீங்கள் கற்ற விடயப்பரப்புகளும் எக்ஸாம் பேப்பரில் வரலாம். பொதுவாக ஏனைய எல்லா பாடங்களையும் போன்று ஏனைய பாடங்களிலும் தரம் 11 2ஆம் தவணை என்று வரக்கொள்ள அந்த 2ஆம் தவணைக்குரிய அலகுகள் அல்லது 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யறதில்லை, படித்து கொண்டு போறதில்லை. பொதுவாக நீங்கள் தரம் 10 கற்றவைகளையும் நீட்டி கொண்டு தான் நீங்கள் போவீங்க. அந்த அடிப்படையில் தான் அரபு இலக்கிய பாடம் அதுவும் கூட 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளும் வரலாம். இருந்தாலும் நீங்கள் 10ஆம் ஆண்டில் அல்லது 11ஆம் ஆண்டில் 1ஆம் தவணையில் நீங்கள் படித்த விடயங்களையும் கூட கொஞ்சம் மீட்டு விட்டு செல்வது மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்புள்ள மாணவர்களே, நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் ஏற்கனவே படித்த மகாரிமுல் அஹ்லாக் என்ற இந்த கவிதையுடைய வினாக்களை நான் அனுப்பியிருந்தேன். ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னர் நான் அனுப்பியிருந்தேன். அதே போன்று நாங்கள் படித்தோம் ஜுஹாவுடைய கதைகள்ல உண்டு அஸ்ஸைரு அஃலல் என்ற அந்த கதையையும், அதே போல இலா ஐன யசிலு சௌதி என்ற அந்த கதை அல்லது உரைநடையையும் நாங்கள் சென்ற வாரம் படித்தோம். அப்ப அதுல இடம்பெறக்கூடிய வினாக்களையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். சரியா? அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், அந்த வினாக்களுக்கான விடைகளைத்தான் கலந்துரையாட போறோம். எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் இறுதி வரைக்கும் இருந்து அந்த கவிதைகளில் வரக்கூடிய வினாக்கள் என்ன அல்லது உரைநடையில் வரக்கூடிய வினாக்கள் என்ன என்பதை நீங்கள் இனம் கண்டு சரியான முறையில் விடையளிப்பதற்கான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சரி, ஓகே, ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் ஒரு முறை மேலோட்டமாக இந்த கவிதையுடைய மொழிபெயர்ப்பை சொல்லிவிட்டு நான் வினாக்களுக்கான விடைகளை நான் சொல்லித்தாரேன் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் எழுதி கொண்டு வந்திருப்பீங்க. எனவே நீங்களும் தயவு செஞ்சு என்னோட கலந்துரையாடி அந்த வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுறது அல்லது எழுதப்பட்டிருந்த விடை நான் சொல்ல போகின்ற விடைக்கு வித்தியாசமாக இருந்தா அப்ப அது சரியா பிழையா என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. தலைப்பு மகாரிமுல் அஹ்லாக், நட்பண்புகள். அதில் பாருங்கோ, ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு வ ஹைருல் ஹிசாலி அல் அதபு. ரைட், வார்த்தைகள்ல மிக மோசமானது கெட்டது என்னென்ற அல் கிதுப், பொய். அதே போன்று ஹைருல் ஹிசால், பண்புகள்ல சிறந்த பண்பு என்னன்னு கேட்டா அல் அதப், நல்ல ஒழுக்கம். ரைட். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், அல் புஹுல் கஞ்சத்தனம் என்பது ஐபுன் ஃபாலிஹ் அசிங்கமான ஒரு குறையாகும். ஐபுன் ஃபாலிஹ், சரியா? ஐபன்னா குறை. வல் ஜூது சித்ருன் சாலிஹ்,
ஜூத் என்பது கொடை, தர்மம். சரியா? ஜூத் என்பது என்ன? கொடை அல்லது தர்மம். சரி, அது வந்து சித்ருன் சாலிஹ். சித்ரண்டா திரை, சாலிஹன்னா நல்ல, அந்த கருத்தில் எடுக்கலாம். அப்ப தர்மம் என்பது நல்லதொரு திரையாகும். ரைட். அடுத்த பாருங்கோ, அல்-அக்லு புத்தி அல்லது பகுத்தறிவு, அகில். சரியா? அது வந்து ஹாதின் ஆதில், நீதமான ஒரு நீதம் செலுத்தக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல் உஜ்பு தாஉன் காத்தில், தற்பெருமை என்பது பெருமிதம் கொள்வது அல்லது தற்பெருமை கொள்வது, தாஉன் காத்தில், ஒரு கொல்லி நோயாகும். கொலை செய்யக்கூடிய ஒரு நோயை போன்றதாகும், கொல்லி நோய். அல் உம்ரு லைஃபுன் ராஹில், ஆயுள், எங்கட ஆயுள், லைஃப், வாழ்க்கை என்பது லைஃபுன் ராஹில், விட்டு செல்கின்ற ஒரு பயணியை போன்றதாகும் அல்லது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளி. பயணி எல்லாம் லைஃப் என்ற விருந்தாளி, ராஹில் என்றா பயணிக்கின்ற அல்லது விட்டு செல்கின்ற. சரியா? அதாவது ஒரு தெரியும், நான் விலகப்படுத்திக்கிற விருந்தாளிகள் வந்தா தொடர்ந்து இருக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு கட்டத்தை அங்கால அவங்க பேசிடுவாங்க. அது போலதான் எங்களோட வாழ்க்கை என்பது அல் உம்ர், ஆயுள், வாழ்க்கை என்பது லைஃபுன் ராஹில், பயணிக்கின்ற விருந்தாளியை போன்றதாகும். வல்மாலு பில்லுன் சாயில், சொத்து, செல்வம், பணம், எல்லா கருத்தும் வரும் மால் என்ற சொல்லுக்கு. சொத்து, செல்வம், பணம் இவை எல்லாம் மில்லுன் சாயில், நீங்கி செல்கின்ற நிழலை போன்றதாகும். ரைட். அல் பிர்ருலில் ஹுப்பி சபப், நாங்க உபகாரம் புரிவது, நன்மை செய்வது அன்புக்கான ஒரு காரணி ஆகும். சரியா? மற்றவர்களுக்கு நாங்க உதவி உபகாரம் புரிவது, அல் பிர்ரு உதவி செய்வது, நன்மை செய்வது, இது லில் ஹுப்பி அன்புக்கான சபப், ஒரு காரணியாகும். இன்னல் பஹீல லா யுஹப்பு, நிச்சயமாக கஞ்சன், நிச்சயமாக லோபி நேசிக்கப்பட மாட்டான். ரைட். ஃபஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி, ஃபஹாரத்துல் அஹ்லாக்னா தூய பண்பாடுகள், நல்ல பண்பாடுகள். சரியா? இவை வந்து மின் கரமில் அஹ்லாக், சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். ரைட். அல் கிஸ்பு வன் நமீமத்து வல் கத்ரு ஷர்ரு சீமா, அல் கிஸ்பண்டா பொய், வன் நமீமா கோல். சரியா? வல் கத்ர் ரெண்டா கருத்து மோசடி. இவையெல்லாம் ஷர்ரு சீமா, மோசமான பண்புகளாகும், கெட்ட பண்புகளாகும். தஅன்னி ஃபில் உமூர், விவகாரங்கள்ல, செயற்பாடுகள்ல, காரியங்கள்ல நீ நிதானமாக நடந்து கொள். லா சீயம சுரூர், குறிப்பாக கெட்ட விஷயங்கள்ல, மோசமான விஷயங்கள்ல இன்னும் நீ நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். வஅஜல் இலல் கைராத், நீ நன்மைகளின் பால் விரைந்து செல், அவசரமாக செல், நலவுகளின் பால் நீ அவசரமாக விரைந்து செல். ஏண்டா மின் ஹஜ்ரில் ஃபவாத், அவை தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வினால் நீ நன்மையான ஹைரான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய விடயங்களின் பால் அவசரமாக செல். மாலுக்கு ஹைரு நப்சிக், உன்னுடைய பணம் என்பது உன்னுடைய ஆன்மா அல்ல. உன்னுடைய பணம் என்பது, பணம், உன்னுடைய சொத்து, செல்வம் எல்லாம் உன்னுடைய ஆன்மா அல்லது அல்லது உன்னுடைய உள்ளம் அல்ல. லா தகு அன்ஹா மும்சிகா, எனவே நீ அதனை விட்டும் தவிர்ந்தவனாக இருக்காது. சரியா? இதனை விட்டும், அதாவது நப்ஸ், உன்னுடைய ஆன்மாவை விட்டும் நீ தவிர்ந்திருக்காதே. அப்ப உன்னுடைய பணத்துக்காக வேண்டி நீ உன்னுடைய ஆன்மாவை இழக்காதே என்பது தான் இந்த கடைசி வரியுடைய விளக்கம். உன்னுடைய பணத்துக்காக, உன்னுடைய செல்வத்துக்காக, உன்னுடைய சொத்துக்காக நீ என்ன செய்யாது, உன்னுடைய உள்ளத்தை இழந்து விடாதே, உன்னுடைய ஆன்மாவை, உன்னுடைய உள்ளத்தை நீ இழந்து விடாதே என்பதுதான் கருத்து. சரி, இப்போ நாங்கள் இந்த கவிதையை மிக சிறப்பாக தெளிவாக சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அதுல வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு என்ன செய்கிறோம், கலந்துரையாட இருக்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். நீங்களும் எழுதிக்கிற வினாக்களை சொல்லி விடைகளை சொல்லலாம், வினாக்களுக்கான விடைகளை நீங்க சொல்லலாம். ரைட், ஓகே. அதில் பாருங்க. ரைட், ரைட். முதலாவது வினா என்ன? பரிச்சயமான ஒரு வினா தான். என்ன வினா? என்ன வினா முதலாவது? தலைப்பு. தலைப்பு. பொருத்தமான தலைப்பு. நான் கிளாஸ் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்காக சொல்றேன். கட்டாயமாக எக்ஸாம் பேப்பர்ல
கவிதை வந்தாலும் உரைநடை வந்தாலும் தலைப்பு கேட்டு வார. சரியா? பொதுவாக இப்ப கடந்த 2-3 வருடங்களாக அரபு மொழியிலான வினாக்கள் கட்டாயமாக விடை எழுதப்பட வேண்டும் என்ற அந்த வினாக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உன்வான் என்ற சொல் வருது. சரியா? அதாவது தலைப்பு. அப்ப தலைப்பை குறிப்பிடுக. என்ன உத்குரண்டா குறிப்பிடுக. உன்வான் என்ற தலைப்பு முனாசிபன் பொருத்தமான லிஹாதல் பைத் இந்த கவிதைக்கு. அப்ப அல் பைத் என்ற சொல் வரலாம். சரியா? அல் பைத் என்றாலும் கருத்து கவிதை அல்லது அஷ்ஷிர். அஷ்ஷிர் என்ற சொல் வரும். மேலும் அஷ்ஷிர் என்றால் நேரடியாக கவிதை தான். அப்ப இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை குறிப்பிடுக. அப்ப இந்த கேள்வியில அவளுக்கு உத்குர் என்ற சொல்லோ அல்லது முனாசிபன் என்ற சொல்லோ லிஹாத ஷிர் என்ற சொல்லோ அதுக்கு பொருள் தெரியாவிட்டாலும் கட்டாயமாக நீங்க இந்த உன்வான் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிந்திருக்க வேண்டும். உன்வான் உன்வான் என்ற கருத்து தலைப்பு. அப்ப என்ன தலைப்பு நீங்க எழுதியிருக்கிறீங்க? காரிமுல் அஹ்லாக். என்ன தலைப்பு? மகாரிமுல் அஹ்லாக். சரியா? உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல தலைப்பு இல்ல. இப்ப நான் அவளுக்கு மேல தலைப்போட தான் கவிதை அனுப்பிக்கிறேன். அதற்காக அவட எக்ஸாம் பேப்பர்லயும் தலைப்பு வரும் என்று இல்லை. இப்படித்தான் வரும். சரியா? இப்படித்தான் வந்திருக்கும். ஷர்ருல் மகால் எல் கிஸ்பு ஹைருல் ஹிசால் எல் அதபு என்ற அமைப்புல தான் வரும். சரியா? சில நேரம் எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத்தும் இருக்காது. சரியா? பெரும்பாலும் இதுவரையில நடந்த எக்ஸாம் பேப்பர்களை பார்க்குற நேரம் ஹரக்கத்து இருக்காது. ரைட்? அப்ப ஹரக்கத் இல்லைன்றது ஒரு பிரச்சனை அல்ல. நீங்க கேள்விகளைத்தான் சரியான முறையில விலங்கெடுத்து கொள்ளணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப உன்வான் என்ற சொல் வந்தால் மகாரிமுல் அஹ்லாக் நட்பண்பாடுகள் நல்ல குணங்கள். நீங்க சில நேரம் பாடமாக்கி இருக்கோம் மேலும் தலைப்பை. இப்ப உதாரணமாக இந்த கவிதைக்குரிய தலைப்பை நீங்க என்ன செய்திருக்கலாம்? பாடமாக்கி இருக்கலாம். அப்படி பாடமாக்கி இருக்கலாட்டி உங்களுக்கு கவிதையிலிருந்தே ஏதாவது ஒரு தலைப்பை பொருத்தமான ஒரு தலைப்பை நீங்க தெரிவு செஞ்சு எழுத மேலும். அந்த அடிப்படையில்களுக்கு உதாரணமாக தஹாரத்துல் அஹ்லாக். தஹாரண்டா தூய்மையான தூய்மையான நேரத்துல வார. அல் அஹ்லாக் கண்டா பண்பாடுகள். அப்ப தஹாரத்துல் அஹ்லாக் என்ற கருத்து என்ன? தூய்மையான பண்பாடுகள், அதாவது நல்ல பண்பாடுகள், நல்ல குணங்கள், நற்குணங்கள் என்ற கருத்துல வரும். சரியா? அப்ப இதையும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு தலைப்பாக எழுதலாம். பொருத்தமான ஒரு தலைப்பு வரக்கொள்ள நீங்க புத்தகத்துல அல்லது நீங்க இந்த டியூட்ல இருக்கின்ற அதே தலைப்பை தான் எழுத வேண்டும் என்ற இந்த அவசியம் இல்லை. பொருத்தமான ஏதாவது ஒரு தலைப்பு. அப்ப அந்த அடிப்படையில தஹாரத்துல் அஹ்லாக் என்பதையும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு தலைப்பாக எழுதலாம். சரியா? ரைட். ஏன் இதை நான் சொல்றேன்டா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன் இல்லையா? அந்த தலைப்பு என்பது ஒரு கேள்வியாக வருவதன் காரணமாக நீங்க படிச்ச கொள்ளையே ஒரு ஹைலைட்டரை அல்லது ஏதாவது ஒரு நிறப்பெண்ணை நீங்க யூஸ் பண்ணி தலைப்பை மட்டும் பிரத்யேகமாக நீங்க குறிச்சு கொண்டு வாரது. அப்போ உங்களுக்கு அது மறக்காது. இப்ப தஹாரத்துல் அஹ்லாக் என்பதை நீங்க தலைப்பாக ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, உதாரணமா பாருங்க. இப்ப நான் உதாரணமா இப்ப ஹைலைட் பண்ணி தானே காட்டிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த துண்டு மட்டும் நேரடியா போக்கஸ் ஆகிப்படும். அப்ப நீங்க மீட்ட கொள்ள பாடங்களை படிச்ச கொள்ள தஹாரத்துல் அஹ்லாக் என்பது மறக்காது. அப்படித்தானே? அப்ப நீங்க தலைப்பு வரலாற்றையும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த தலைப்பை அழகா ஞாபகத்துல வச்சிருந்து எழுதலாம். சரியா? அப்ப தஹாரத்துல் அஹ்லாக் என்று சொல்லுவோம் மேலும். அல்லது நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்ச சொற்கள் இருக்குது. உதாரணமாக ஹுலுகுன் ஹசன் நற்குணம். சரியா? அல்லது அஹ்லாகுன் ஹசனா. இதெல்லாம் நீங்க படிச்சதா? எஸ், ஓகே. அஹ்லாகுன் ஹசனா நற்குணங்கள் பன்மையில வருது. அதே போல வெரி குட். மகாரிமுல் அஹ்லாக். எஸ், அதான் முதல்ல இருக்கிறேன்னா மகாரிமுல் அஹ்லாக். சரியா? ரைட். அதே போல அஹ்சனுல் அஹ்லாக் என்ற சொற்களும் புத்தகத்தில் இருக்கிற இஸ்லாம் புக்ல இருக்குது. அஹ்சனுல் அஹ்லாக். சரியா? ரைட். அப்ப இந்த மாதிரியான சொற்களையும் நீங்க என்ன செய்யலாம்? தலைப்பாக பயன்படுத்தலாம். ஓகே. அப்ப மகாரிமுல் அஹ்லாக், தஹாரத்துல் அஹ்லாக், குலுகுன் ஹசன், அஹ்லாகுன் ஹசனா, அதப், ஆதாப், அஹ்சனுல் அஹ்லாக் இதெல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? அஹ்லாகுன் ஹமீதா. வெரி குட். அப்படி எழுத மேலும். சரியா? அஹ்லாகுன் ஹமீதா. இந்த ஹமீதான கருத்து என்ன? அஹ்லாகுன் ஹமீதா. ஓகே.
ஹமீதான என்ன கருத்து? சரியா? புகழ்மிக்க. ரைட்டா? புகழ், அதாவது புகழப்படக்கூடிய குணங்கள், நற்குணங்கள் என்ன கருத்துல வரும். ஓகே, ரைட். ஓகே, இந்த கேள்விகளுக்கான விடைகளை பொறுத்த மட்டில நீங்க ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை. அதாவது இப்ப உதாரணமாக, சரியா, இப்ப நான் உதாரணமா சொல்லி காட்டுறேனே. இப்ப மகாரிமுல் அஹ்லாக் கண்டு முதலாவது இருக்குது. அப்ப அதுக்கு நீங்க அந்த இடத்துல ஃபுல் ஆன்சர் எழுதுவதாக இருந்தால் அல் உன்வானுல் முனாசிப், சரியா, லிஹாத ஷிர், ஓகே, லிஹாத ஷிர் அண்டு போட்டு இப்படி எழுதினா அதுதான் ஃபுல் ஆன்சர். இப்படி எழுத மேலும், ரைட். ஆனா இப்படி எழுதல என்றதுக்காக வேண்டி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸை குறைக்கிற அப்படி ஒன்று இல்லை. உங்களுக்கு வந்து இப்ப தஹாரத்துல் அஹ்லாக் எழுதி இருந்தாலோ, அல்லது மகாரிமுல் அஹ்லாக் எழுதி இருந்தாலோ, அல்லது அஹ்லாக்குன் ஹசனா என்று எழுதி இருந்தாலோ உங்களுக்கு பூர்ணமான புள்ளிகள் கிடைக்கும். பூர்ணமான புள்ளிகள் கிடைக்கும். ரைட், ஓகே. ஓகே, ஆனா நான் உங்களுக்கு வந்து சில நேரம் சில வினாக்களுக்கான விடைகளை வந்து பூரணமாக எப்படி லேசா எழுதுறது என்பதையும் நான் சொல்லி தருவேன். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, ரெண்டாவது கேள்வியை வாசிங்க பார்க்க. ما هو الشر المقال وخير الخصال. ما هو شر المقال وخير الخصال. சரியா? ما هو شر المقال وخير الخصال. உங்களுக்கு இந்த கேள்விகள்ல பெரும்பாலும் பாருங்க ஹரக்கத் இல்லை. சரியா? ஆனா உங்களுக்கு கவிதையில வந்து ஹரக்கத் இருக்குது, ஆனா எக்ஸாம்ல ஹரக்கத் வராது என்றத நான் சொல்லிட்டேன். பெரும்பாலும் வாரம் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தைக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. என்னென்றா, ஒரு கவிதைய ஒரு குறைந்தபட்சம் 5 முறைகளாவது அல்லது 6, 7, 8 முறைகளாவது திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கின்ற சந்தர்ப்பத்துல ஹரக்கத் இல்லாம இருந்தாலும் அந்த வாசிச்ச பழக்கத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க, சரியா வாசிப்பீங்க. நான் உதாரணமா இந்த இதை எடுக்கிறேன்னு. சரியா? ஷர்ருல் மகாலி, இந்த வரியை பாருங்களா. சரியா? முதலாம் வரி. இப்ப நீங்க இது என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு ஹைருல் ஹிசாலி அல்லதபு. திருப்ப வாசிப்பீங்க. ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு ஹைருல் ஹிசாலி அல் அதபு. ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு ஹைருல் ஹிசாலி அல்லதபு. அப்ப நீங்க இவ்வாறாக 3 முறைகளோ 5 முறைகளோ 8 முறைகளோ 10 முறைகளோ திரும்ப திரும்ப வாசிச்ச பிறகு இப்ப பாருங்க, ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஹரக்கத்தை எடுக்கிறேன். ஓகே, இந்த ஹரக்கத்தை நான் எடுக்கிறேன். ஓகே, ஓகே, சரி. இப்ப நான் எடுத்த பிறகு, சரியா, இப்ப என்ன செய்யறது, நீங்க பாருங்க, ரைட். இப்ப உங்களுக்கு அந்த ஹரக்கத் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு எப்படி வாசிக்கலாம், நீங்க அந்த வாசிச்ச பழக்கத்துக்கு, நீங்க புத்தகத்தை பார்த்து வாசிச்ச பழக்கத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், சரியாகவே வாசிக்கலாம். சரி, ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு அந்த ஹைருல் ஹிசாலி அல் அதபு என்று வாசிப்பீங்க. சரியா? அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, வாசிப்பு எக்ஸாம்ல கேட்கறது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க கேள்விகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாங்க சரியாக வாசிக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ரைட், பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க வாசிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் கூட லேசா விட எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிழைகள் இல்லாம சரியாக வாசிக்கிற நேரம் உங்களுக்கு லேசா அது என்ன செய்யும், விட எழுதுவதற்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ரைட், ரெண்டாவது கேள்வி அப்படின்னா, மா ஹுவ ஷர்ருல் மகாலி வ ஹைருல் ஹிசால். ரைட், இதுக்கு விட தெரியுமா? ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு ஹைருல் ஹிசாலி அல் அதபு. ஓகே, ரைட், வெரி குட். இது வந்து அந்த கவிதையோட முதலாவது வரி தான் விடை. என்ன அப்ப மாஹு என்ன அவளுக்கு தெரியும், என்ன மாஹு என்ற கருத்து என்ன, என்ன என்ன என்பதுதான் கருத்து. அப்ப அங்களிக்கிற பகுதியை நாங்க திருப்ப விடைக்கு கொண்டு வர்றது ஷர்ருல் மகாலி வ ஹைருல் ஹிசாலி. அப்ப எங்களுக்கு இதுக்கு விடை எழுத கொள்ள மேல லேசு. இது வந்து மேல கவிதையில இருக்கிறத நாங்க அப்படியே பார்த்ததுன்னா சரி. எப்படி இருக்குது பாருங்க, ஷர்ருல் மகாலி, ரைட், ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு, வார்த்தைகள்ல மிக மோசமானது அல் கிஸ்பு. அப்புறம் வஹைருல் ஹிசாலி அடுத்த சொல் எழுதுற அல் அதபு. ஓகே, ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு
வார்த்தைகள்ல மிக மோசமானது கெட்டது என்னன்னு கேட்டா போய் வஹைருல் ஹிசாலி அல்லதம் பண்புகள்ல சிறந்தது என்னன்னு கேட்டா ஒழுக்கம். அல்லது உங்களுக்கு இப்படி எழுத மேலும் எப்படி ஷர்ருல் மகாலி அன்று போட்டு அல் கிஸ்பு அந்த 2 புள்ளிகளை வச்சு எழுத மேலும் அல் கிஸ்பு. அதே போல ஹைருல் ஹிசாலி என்று போட்டு ரைட் ஹைருல் ஹிசால் என்று போட்டு அதுக்கு நேரக்கு அல்லதப் என்று எழுத மேலும் ஹைருல் ஹிசால் அல்லதப். சரி, ஓகே, ரைட். அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 3வது கேள்வி என்ன? உஸ்குர் இஸ்னைனி மின் மகாரிமில் அஹ்லாகி மின் ஹாதிஹில் கஸீதா. உஸ்குர் இஸ்னைனி மின் மகாரிமில் அஹ்லாக் மின் ஹாதிஹில் கஸீதா. இந்த கேள்வி விளங்கினா யாருக்காவது? இந்த கசீதாலேருந்து மக்காரிமுல் அஹ்லாக் 2 எழுதி சொல்றேன். ரைட், ஓகே, ரைட், வெரி குட். உஸ்குரண்டா குறிப்பிடுக, இஸ்னைனி என்றா 2, இஸ்னைனி என்ற கருத்துன்னா 2. சரியா? பெரும்பாலும் 2 தான் கேட்டுவாரு. விளங்கினா 3 4 5 என்று கேட்டுவாருல்ல, 2 அல்லது 3 அப்படித்தான் வரும். அப்ப நீங்க இந்த சொல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இஸ்னைனி என்ற கருத்துன்னா 2 2 மின் மகாரிமில் அஹ்லாக். மின் என்றா இருந்து, மின் என்ற கருத்து என்ன? இருந்து. மகாரிமில் அஹ்லாக் நட்பண்பாடுகள் நற்குணங்கள். சரியா? அப்ப நல்ல பண்பாடுகள்ல இருந்து 2 எழுதுங்கோ. மின் ஹாதிஹில் கசீதா இந்த கசீதாவில் இருந்து. அப்ப இந்த கசீதாண்டு வரலாம் அல்லது மின் ஹாத ஷேர் கூடுதலாக ஷேர் என்ற சொல்தான் வரத. நான் அவளுக்கு அல் பைத் என்ற சொல்லையும் அல் கசீதா என்ற சொல்லையும் மாறி மாறி போட்டு காட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த சொற்களும் சில நேரம் வரலாம். அல் பைத் அல்லது அல் கசீதா அந்த சொற்களும் சில நேரம் எக்ஸாம்ல வரலாம். ஆனா கூடுதலாக வரதுன்னா அஷ்ஷிர். அஷ்ஷிர் என்றா கவிதை. மின் ஹாத ஷிர் என்றா இந்த கவிதைக்கிலிருந்து. சரியா? மகாரிமுல் அஹ்லாக் 2 குறிப்பிடுக. மகாரிமுல் அஹ்லாக் நற்குணங்கள் நல்ல பண்புகள் 2 குறிப்பிடுக. என்ன இது 2 பண்புகள் சொல்லுங்க பார்க்க. ஓகே, ஓகே, அல் அதப். ஓகே, நல்லொழுக்கம். அக்ஸ் அல் அக்ல் அல்ஜூத். ஓகே, விளங்கல மகா. நீங்க என்னமோ தூரத்துல விளங்கல, தூரத்துல இருந்து சொல்றாங்க. தஅன்னி. ஓகே, நிதானமாக நடந்து கொள் என்ற சொல் தஅன்னி. ரைட். வேற சாலிஹ் என்ற சொல்ல. சாலிஹ் அப்படியா? சாலிஹ் என்பது இல்ல வராது. சாலிஹ் என்பது ஒரு அடைமொழியாகத்தான் வந்து இருக்குது. இல்ல சாலிஹ். சாலிஹ் என்பது நல்ல. அது திரை சித்திரண்டா திரை தானே. திரை என்ற சொல்லுக்கு அடைமொழியாகத்தான் சாலிஹ் என்ற சொல் வந்திருக்குது. எனவே எங்களுக்கு அது எடுக்க இயலாது. அப்ப அல்லது அல்பிர்ரு இந்த எழுதிக்கிற அல்பிர்ரு உதவி செய்தல் உபகாரம் புரிதல். அல்ஜூத் சொல்ல வளங்கள்ல என்னண்டு கிளியர் இல்ல. சரி, ஓகே, ரைட். அப்ப இன்னும் வந்து அப்ப 4 விஷயங்களை நீங்க சொல்லிக்கிறீங்க. சரியா? அச்சன் அல்லதம். அதே போல அல்லத பண்டா நல்லொழுக்கம் ஒழுக்கம். அல் ஜூதண்டா கருத்து தர்மம். அல் பிர்ரண்டா உதவி செய்தல் உபகாரம் புரிதல் போன கருத்துகள்ல வரும். அதே போல தஅன்னி என்ற கருத்து நிதானமாக நடந்து கொள். கொஞ்சம் இருங்க, நான் வரேன்.
ரைட். அப்ப அல் அதப், அல் ஜூத், அல் பிர், தஅன்னி இந்த சொற்களை சொல்லலாமா? ரைட். அதே போல 4வது கேள்வி பாருங்க. சரியா? மீனிங் என்ன சார்? எதுக்கு? தஅன் தஅன்னி அது ஒரு ஏவலாக வந்திருக்குது. தஅன்னி என்ன? நிதானமாக நடந்து கொள், நிதானம். சரியா? ரைட். அப்ப இதுக்கு நீங்க வேணுமெண்டா இந்த சொல்ல பயன்படுத்த மேலும் அல் அனாத்து. சரியா? அல் அனாத்துன்னா நிதானம். தஅன்னி என்பது ஏவலாக வந்திருக்குது. சரியா? அப்ப அல் அனாத்தன்னா நிதானம், தஅன்னி என்ற நிதானமாக நடந்து கொள். சரியா? ஹதீஸ் ஒன்று இருக்கிறோம் இல்லையா? அல் அனாத்து மினர் ரஹ்மான் வல் அஜலத்து மினர் ஷைத்தான். அதாவது நிதானமாக நடந்து கொள்வது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதாகும், அவசரப்படுவது ஷைத்தானிலிருந்தும் உள்ளதாகும். அப்படி ஒரு ஹதீஸும் இருக்குதுன்னா அதானா? ரைட். ஓகே, பாருங்க. 4வது கேள்வி என்னென்றா உக்துப் இஸ்னைனி மின் ஷர்ரி ஷீமா. ரைட். அப்போ விளங்கிக்கும். மேல நான் கேட்டது என்ன? மின் மகாரிமில் அஹ்லாக் இல்லையா? மகாரிமில் அஹ்லாக் என்றா நற்குணங்கள், நல்ல பண்புகள். அப்ப அதே மாதிரி ஷர்ரு ஷீமாண்டா ஷர்ரண்டா மோசமான சீமான் கெட்ட பண்புகள். இப்ப கெட்ட பண்புகள்ல இருந்து எத்தனை எழுதணும்? இஸ்னைனி ரெண்டு எழுதணும். உக்துபண்டா எழுதுக, உத்குரண்டா குறிப்பிடுக. அப்ப கெட்ட பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிற ஏதாவது 2 சொல்லுங்க பாக்க. அல் புகுல், அல் புகுல், வெரி குட். ஓகே. அன்னமீமா, الراحل சுரூர், الكذب அல் கிது, வேற الكذب சரி. ஓகே, வெரி குட். ரைட். அப்ப அல் புகுல் அண்ணா கஞ்சத்தனம். அல் புகுல் அண்ணா கருத்து என்ன? கஞ்சத்தனம். ரைட். அல் உஜுப் அண்ணா என்ன கருத்து? அல் உஜுப் அண்ணா தற்பெருமை. தற்பெருமை. அல் உஜுப் அண்ணா கருத்து என்ன? தற்பெருமை. சரியா? பெருமிதம் கொள்றது. ரைட். தற்பெருமைப்படுறது. அந்நமீமாண்டா கோல், கோல். அந்நமீமாண்டா கோல் சொல்றது. அல் கதிரண்டா மோசடி, மோசடி. மோசடி செய்யறது, மோசடி. சரியா? அல் கதிர். அல் கிஸ்பண்டா பொய் சொல்றது. போய் சொல்றது. சரியா? இதெல்லாம் கெட்ட பண்புகள் ஆகும். சரியா? ரைட். ஓகே. அப்ப விளங்குறா அவளுக்கு? ரைட். இப்ப சில நேரம் இந்த கவிதை வினாத்தாள் 2ல வந்தால் இப்படி ஒரு வினா வரலாம். மோசமான பண்புகளை குறிக்கின்ற அரபு சொற்களை தெரிவு செய்து எழுதுக என்று வந்தாலும் அவளுக்கு இந்த சொற்களை தான் நீங்க எழுதணும். அல் புகுல், அல் உஜூப், அன் நமீமா, அல் கதிர், அதே போல அல் கிதுப். அப்ப நீங்கள் ஹரக்கத் வைக்கணும் என்ற அவசியம் இல்லை. நீங்க கவிதையில எப்படி இருக்குதோ அதே போல பார்த்து எழுதுனா சரியா? ரைட். ஓகே. 5வது கேள்வி. 5வது கேள்வியை வாசிங்க பாக்க. 5வது கேள்வி. من أين نجد طهارة الأخلاق؟ வெரி குட். ஓகே. மின் ஐன நஜிது தஹாரத்தல் அஹ்லாக். மின் ஐன, மின் ஐன, மின்னண்டா இருந்து, ஐனண்டா கருத்து எங்கே. அப்ப மின் ஐன எங்கிருந்து. ஓகே. நஜிது நாம் காண்கிறோம் அல்லது நாம் பெற்றுக்கொள்கிறோம். தஹாரத்தல் அஹ்லாக் தூய்மையான பண்புகளை எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லது காண்கிறோம்? ரைட். மின் கரமில் அஹ்லாக். அது அந்த வரியில இருக்குது. நீங்க தஹாரத்துல் அஹ்லாக் என்ன சொல்ல தேடினா கவிதையில பாருங்க. தஹாரத்துல் அஹ்லாக் என்ன சொல்ல தேடினா இந்த இடத்துல இருக்குதுன்னா அங்கெல்லாம் அப்ப இந்த வரியில தான் விடையும் இருக்குது. பெரும்பாலும் அப்படித்தான் கேள்விகள் வாரும். பெரும்பாலும் கேள்விகள் அந்த ஒழுங்குல தான் வாரது. சரியா? தஹாரத்துல் அஹ்லாக் மின் கரமில் அஹ்லாக். சரியா? அப்ப கேள்விக்கான விடை என்ன? மின் கரமில் அஹ்லாக், மின் கரமில் அஹ்லாக். அல்லது உங்களுக்கு அந்த வரியே பார்த்தெழுதும் மேலும். எப்படி? தஹாரத்துல் அஹ்லாக், தஹாரத்துல் அஹ்லாக் மின் கரமில் அஹ்லாகி என்றெழுதும் மேலும். சார், இந்த क्वेश्चन எனக்கு ஒழுங்கா விளங்க இல்ல சார். அதாவது
கவிதையில வார அந்த வரி வழங்கினா இந்த ஓ வரி அது விளங்கிட்டு சார். ஓகே சரி ஓகே. இப்ப இங்க நான் அந்த நஜிது என்ன சொல்ல வச்சுதான் நீங்க வழங்கலைன்னு சொல்றீங்க சரியா. இதுல வந்து மின்னண்டா இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. மின்னண்டா கருத்து இருந்து ஐநேண்டா கருத்து எங்கே ஃப்ரம் வேயான்னு கேட்கிற நாங்க இப்ப இங்கிலீஷ்லயும் அந்த சொல்வார தானே ஃப்ரம் வேயா ரைட். மீன் ஐன எங்கிருந்து நஜிது நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நஜிது என்ற சொல் வந்து அந்த கருத்துல தான் வாருது சரியா. நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லது நாம் காண்கிறோம் என்றத்தையும் எங்களுக்கு கருத்தாக எடுக்கலாம். தஹாரத்தல் அஹ்லாக் நட்பண்பாடுகளை நல்ல குணங்களை நல்ல பண்புகளை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் எங்கிருந்து காண்கிறோம். அப்ப அதாவது என்ன சொல்ல வாரண்டா நாங்க நல்ல குணங்களை எங்கிருந்து காணலாம் எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நாங்க இந்த அதாவது கவிதையில வந்திருக்கின்ற அந்த கவி வரிக்கு ஏற்ற மாதிரி கேள்வி வந்திருக்குது விளங்கினா அவளுக்கு. இப்ப இங்க வந்து நீங்க யோசிக்கலாம் இது என்னடா இது கேள்வி அப்படி அல்ல. கவிதையில வந்திருக்கின்ற முறைக்கு ஏற்ப கேள்வி வந்திருக்குது அப்படி நீங்க பார்த்தா அவளுக்கு விளங்கும். அப்ப இங்க வந்து கவிதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற தஹாரத்துல் அஹ்லாக் நல்ல பண்புகள் என்பது மின் கரமில் ஆராக் சங்கையான கண்ணியமான பரம்பரையிலிருந்து உள்ளது. அப்படி என்ன சொன்னா ஒருத்தருக்கிட்ட நல்ல பண்பு இருக்குதா அப்படி என்று நீங்க அந்த அந்த நல்ல பண்பு இருக்கிற ஒருத்தரை பார்த்தா நற்குணங்கள் இருக்கிற ஒருத்தரை பார்த்தா அவருடைய குடும்பத்திலையும் அவருடைய ஃபேமிலியிலையும் அவங்களோட உம்மா வாப்பா கிட்ட அந்த பண்புகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே போல அவங்களோட ஃபேமிலி ஆக்களுக்கிட்டையும் அந்த பண்புகள் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஒருத்தருக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல பண்புகள் வந்து அவருடைய பிள்ளைக்கு பிள்ளையோட பிள்ளைக்கு என்று அது கடத்தப்பட்டு கொண்டு போகும். அதே போல ஒருத்தருக்கிட்ட மிக மோசமான நீங்க சும்மா உதாரணமா உங்களோட ஊரை வச்சு பாருங்க சரியா. உங்களோட ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து மிக மோசமான நடத்தை கொண்டவராக இருக்கிறாரு என்று இருந்தால் அவர்கிட்ட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தா விதிவிலக்குகள் இருக்குது இல்லைன்றதல்ல. ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தா அதே குணநலங்கள் அவங்களோட வாப்பை கிட்ட இருக்கும் அவங்களோட வாப்பிட்ட இருக்கும். இப்ப நான் சொல்ல வர விளங்குற அவளுக்கு. அப்ப நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் என்பது சங்கையான கண்ணியமான பரம்பரையிலிருந்து உள்ளதாகும் என்று கவிஞர் சொல்றாரு. அப்ப அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம் கேள்வியா கேட்டுக்கிறோம். நல்ல பண்புகளை தூய்மையான நல்ல பண்புகளை எங்கிருந்து எங்களுக்கு காணலாம் எங்க காணலாம் சரியா. அல்லது மின் என்ற சொல்ல எடுங்களே. மின் என்ற சொல்ல எடுத்தா இப்ப கேள்வி பாருங்களே. ஐன நஜிது தஹாரத்தல் அஹ்லாக் ஐன நஜிது எங்கே காணலாம் தஹாரத்தல் அஹ்லாக் நற்குணங்களை நல்ல பண்புகளை எங்களுக்கு எங்க காணலாம் என்று சொன்னா எங்க காணலாம் மின் கரமில் அராக் சங்கையான பரம்பரையில காணலாம். இப்ப விளங்குற அவளுக்கு. ஓ சார் விளங்குது. ஓகே ரைட் ஓகே ரைட் ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க ரைட். இது இந்த கேள்வி விளங்கினா யாருக்காவது விடையை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஓகே கேள்வி விளங்கினாக்க செஞ்சுக்கிறீங்களா? இது வாசிங்கமாக்க 6வது கேள்வியா. யுஷப்பஹுல் அக்லு ஃபி ஹாதா ஷிஅர். ரைட். யுஷப்பஹுல் அக்லு ஃபி ஹாதா ஷிஅர் கருத்து சொல்லுமா. யுஷப்பஹுல் அக்லு ஃபி ஹாதா ஷிஅர் என்ன கருத்து என்ன? இந்த கவிதையில வந்து புத்தி எதைய ஒப்பாக்குற இந்த கவிதையில வந்து புத்தி ஒப்பாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வாக்கியமாகத்தான் இருக்குது கேள்வியாக இல்ல. கேள்விதான் அந்த இடைவெளி பூரணப்படுத்துற மாதிரி இருக்குது ஒரு வாக்கிய அமைப்பில. யுஷப்பஹுல் அக்லு யுஷப்பஹு என்ன கருத்து உவமிக்கப்பட்டுள்ளது ஒப்பாக்கப்பட்டுள்ளது. யுஷப்பஹு என்ன கருத்து என்ன ஒப்பாக்கப்பட்டுள்ளது. எது ஒப்பாக்கப்பட்டுள்ளது? அல் அக்ல் புத்தி மனிதனுடைய புத்தி. ஃபீ ஹாதா ஷிஅர் அண்டா இந்த கவிதையில பி அண்டா கொண்டு எதை கொண்டு இந்த புத்தி ஒப்பாக்கப்பட்டிருக்கிறான் எதை கொண்டு? பண்புகளை அகல் இல்ல இல்ல இல்ல. ஆரைட். இப்ப நீங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா எஸ் ஓகே இங்க பார்க்கணும் அல் அகல் அகல வந்து கவிஞர் எப்படி சொல்லியிருக்கிறாருண்டா ஹாவின் ஆதில் ஹாவின் ஆதில். ஹாவின்ண்டா ஒரு நீதிபதி. ஆதிலண்டா நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடிய. இப்ப காவின் ஆதிலண்டா கருத்து என்ன? நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதி என்று கவிஞர் அக்கல சொல்றாரு புத்திய சொல்றாரு. அப்ப விடையாக வர வேண்டியது என்னன்னு கேட்டா யுஷப்பஹுல் அக்லு ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதையில புத்தி அதாவது மனிதனுடைய அறிவு மனிதனுடைய பகுத்தறிவு ஒப்பிடப்பட்டுள்ளது எதனை கொண்டு? காவின் ஆதில். அதுதான் விடையாக வரும். பி காவின் ஆதில்.
ரைட், பெருசா யோசிக்கிறது ஒண்ணும் இல்லை. ரைட், ஓகே. அதே மாதிரி பாருங்க திருப்ப யுசப்பஹுல் உஜுபு, யுசப்பஹு ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்ப யுசப்பஹு என்ன சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது. அப்ப நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒப்பிடப்பட்டுள்ளது என்ன கருத்துல வர யுசப்பஹு. இது யாவை கொண்டு வரோம் மேலும் அல்லது தாவை கொண்டு வரோம் மேலும் அது பிரச்சனை இல்லை. யுசப்பஹு ஒப்பிடப்பட்டுள்ளது. அல் உஜுப், அல் உஜுபான சொல்லி நாங்க பார்த்தோம் என்ன, தற்பெருமை. இப்ப தற்பெருமை வந்து ஒப்பிடப்பட்டிருக்குதான் பிஹாத ஷேர் இந்த கவிதையில எதை கொண்டு ஒப்பிடப்பட்டுள்ளது? தாஉன் காத்தில். பி தா உன் காத்தில். ஓகே, தா உன் காத்தில். சரியா விளங்கினா இப்ப உங்களுக்கு தா உன் பி தா உன் காத்தில். ஓகே, நீங்க ஹரக்கத் வைக்கிறல தானே பி தா இன் காத்தில். ரைட், கொலை செய்யக்கூடிய ஒரு நோய். தாண்டா நோய், காத்திலண்டா கொல்லக்கூடிய. அப்ப கொலை செய்யக்கூடிய ஒரு நோய் என்று வரக்குள்ள கருத்து என்ன, ஒரு கொல்லி நோய். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனை கொன்றுவிடும். இப்போ ஒருத்தர்கிட்ட தற்பெருமை இருந்தன்னு சொன்னா அந்த மனிதனை அவன் அறியாமலேயே அவன் என்ன செய்யும், அவனை அந்த தற்பெருமையானது அழிவின் பால் இட்டு செல்லும், கொஞ்சம் கொஞ்சமா கொன்றுவிடும். அதுதான் கருத்து. ரைட், இப்ப எட்டாவது என்ன, யுசப்பஹுல் உம்ரு ஃபி ஹாதா ஷிஅர் பி லைஃபுன் ராஹில். பி லைஃபுன் ராஹிலு. ஓகே, பி லைஃபுன் ராஹில். லைஃபுர் ராஹில் கருத்து என்ன, லைஃபுர் ராஹில் என்றா பயணிக்கிற விருந்தாளி. பயணிக்கிற விருந்தாளி, பயணிக்கின்ற விருந்தாளி. இப்ப யுசப்பஹுல் உம்ரு ஆயுள், வாழ்க்கை ஒப்பிடப்பட்டுள்ளது. பிஹாத ஷேர் இந்த கவிதையில பி லைஃபுன் ராஹில், பி லைஃபின் ராஹில், அதாவது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளிக்கு, பயணிக்கின்ற ஒரு விருந்தாளிக்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்குது. ரைட், அடுத்த பாருங்க 9வது. சரியா, வாசிங்க பாக்க 9வது. யுஷப்பஹுல் மால் யுஷப்பஹுல் மாலு ஃபி ஹாதா ஷிஅர். ஓகே, யுசப்பஹுல் மாலு ஃபி ஹாதா ஷிஅர் கருத்து என்ன? இந்த கவிதையில வந்து செல்வத்தை ஒப்பாக்குறது. இந்த கவிதையில செல்வத்தை ஒப்பாக்கிக்கிறாங்க, ஒப்பிடப்பட்டுள்ளது. எதனை கொண்டு? ஓகே, செல்வம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? நீங்க கேள்வியா இப்படியாவது விளங்கி கொண்டா சரி. இது இருக்கிற மாதிரிய கருத்தை மொழிபெயர்ப்ப செய்யணும் அவசியம் இல்லை. கேள்வி விளங்கி விட வந்தா போதும், அவ்வளவுதான். சரியா, அப்ப என்ன விட வரும்? பி வில்லி ஜாயில் என்று வரும். விளங்கினா அவளுக்கு? ரைட், ஓகே. இந்த மாதிரி ரைட். இப்ப இதெல்லாம் விட ஏன்னா அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த வரியிலேயே விடைக்கிறத நீங்க பார்க்கலாம். அல் அக்லு காதின் ஆதில் வல் உஜுபு தாஉன் காத்தில் அல் உம்ரு லைஃபுன் ராஹில் வல் மாலு லில்லுன் சாயில் என்று அந்த வரியிலேயே என்ன செய்யற அதுக்கான விடைகள் இருக்குது. சரியா, இப்ப சில நேரம் இதே கேள்வி இன்னொரு அமைப்புல வரையணும். உதாரணமாக இப்ப நீங்க பாருங்க, யுசப்பஹுல் அக்லு ஃபி ஹாதா ஷிஅர் தான் இருக்குது. அதை இப்படி எழுத மேலும் கைஃப, கைஃபன்னா எப்படி, கைஃப ஹாலு ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி சுகமாய்க்கிறீங்களா, கைஃப. யுசப்பிஹு, யுசப்பிஹு உவமிக்கிறார். இதுல யுசப்பஹு அண்டிக்குது, ஒப்பிடப்பட்டுள்ளது அண்டிக்குது. இதுல வந்து நான் எப்படி சொல்றேன், கைஃப யுசப்பிஹு, யுசப்பிஹு பாருங்க, யுசப்பிஹு, யுசப்பிஹு யாரு? அஷ்ஷாயிர், அஷ்ஷாயிர் அண்டா கவிஞர், அஷ்ஷாயிர் அண்டா கவிஞர், அஷ்ஷிர் அண்டா கவிதை. ஓகே, அப்ப கைஃப யுசப்பிஹு ஷாயிரு, கவிஞர் எப்படி ஓமிக்கிறார். உதாரணமா அல் அக்ல, அல் அக்ல புத்திய ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதையில, அப்படி கேள்வி வரும். மேல் விளங்கினா அவனுக்கு? கைஃப யுசப்பிஹு ஷாயிரு அல் அக்ல ஃபீ ஹாதா ஷிஅர், கவிஞர் இக்கவிதைக்கு அறிவை அல்லது புத்தியை எப்படி உவமிக்கிறார். அப்ப இந்த கேள்விக்கு விட எப்படி வரும் சொல்லுங்க பாக்க. இந்த கேள்விக்கான விடைய நீங்க எப்படி எழுதுவீங்க? விட என்ன? விடைய சொல்லுங்களேன், விடைய மட்டும் சொல்லுங்களேன், பூரணமான விடையெல்லாம் யோசிக்க வேணாம், நீங்க விடைய மட்டும் சொல்லுங்களேன்.
قاض عادل காதின் ஆதில், அவ்வளவுதான். ரைட், காதின் ஆதில், காதின் ஆதில். ஓகே, இந்த சுருக்கமான விட வந்தாலும் புள்ளிகள் இருக்குது. இன்னொரு அமைப்பில் எழுதுவதாக இருந்தால் கைஃப என்பது எப்படி என்ன கருத்துல தான் வருது. கைஃப என்ன கருத்து என்ன எப்படி. அப்ப அதை நாங்க يشبه الشاعر ஆ الأكل قاض ஆ عادل ஓகே, அப்படி எழுதா மேலும். இப்ப நான் சொல்ற விளங்குறா, கைஃப என்ன சொல்ல விட்டுட்டு அடுத்த பகுதியை நீங்க அப்படியே எழுதுற, பார்த்து அப்படியே எழுதுற. உஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல ஃபி ஹாதா ஷிஅர் என்று போட்டு 2 புள்ளிகளை வைக்கிற, நுக்ததானி 2 புள்ளிகளை வச்சு அப்புறம் காதின் ஆதில் என்று எழுதுற. காதின் ஆதில். இப்ப விளங்குறா அவளுக்கு. உஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல ஃபி ஹாதா ஷிஅர் 2 புள்ளிகளை வச்சாச்சு. காதின் ஆதில். புள்ளிகளை வைக்கலாட்டியும் பிரச்சனை இல்லையா, நான் புள்ளிகளை வைக்கணும்னு சொல்றது கொஞ்சம் விளங்குறதுக்காக, சரியா, அந்த விடையோட ஒழுங்குக்காகத்தான் சொல்றேன். நீங்க புள்ளிகளை வைக்காம எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்படி அந்த ஃபீஹாத ஷேர்ன்னு சொல்ல எழுதாமலும் எழுதலாம். உஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல, உஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல, கவிஞர் மனிதனுடைய அறிவை புத்தியை உவமிக்கிறார். காதின் ஆதில், நீதமான நேர்மையான ஒரு நீதிபதி என உவமிக்கிறார் என்று எழுதோ மேலும். அப்ப நீங்க விளங்கி கொள்ளுங்க, இந்த 2 ஃபார்மட்டையும் விளங்கி கொள்ளுங்க. ஒன்று இடைவெளி நிரப்புற அமைப்புல வரவும் மேலும், ஒரு வாக்கிய அமைப்புல வினாவார எப்படி. உஷப்பஹு ஒப்பிடப்பட்டுள்ளது, அல் அக்லு மனிதனுடைய அறிவு, ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதையில, பி என்று வந்து இடைவெளி நிரப்புறமாய் வரும். அப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த சொல்ல போட்டா போதும். காதின் ஆதில். அல்லது கேள்வியாக கைஃப யுஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல ஃபீ ஹாதா ஷிஅர் என்ற கேள்வியாக வந்தாலும், சரியா, கேள்வி அமைப்பில அந்த வினா வந்தாலும் நீங்க சுருக்கமாக காதின் ஆதில் என்று எழுதலாம். அல்லது கைஃப என்ன சொல்ல மட்டும் விட்டுட்டு ஏனைய எல்லா பகுதிகளையும் கொண்டு வந்து உங்களுக்கு எழுதலாம். எப்படி யுஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல ஃபீ ஹாதா ஷிஅர் காதின் ஆதில் அப்படி எழுத மேலும். அல்லது யுஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல காதின் ஆதில் அப்படி எழுத மேலும். இப்ப விளங்கினா உங்களுக்கு. ஓகே, 2 அமைப்பிலையும் எழுதலாமா? சரி, ஓகே ரைட். ஓகே ஓகே ஓகே, அடுத்த பாருங்க. 11வது கேள்வியை வாசிங்க பார்க்க. 11வது என்ன 10வது நாகினந்த 7வது. ரைட், ஓகே சரி, 10வது கேள்வியை வாசிங்க. من الذي لا من الذي لا يحب بين الناس வெரி குட். மனில்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ். மன்னண்டா யாரு, சரியா, மன்னண்டா யாரு. அல்லதி லா யுஹப்புண்டா நேசிக்கப்படாதவர், விரும்பப்படாதவர். யாருக்கு மத்தியில? பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியில அல்லது மனிதர்களுக்கு இடையே நேசம் செலுத்தப்படாதவர், நேசிக்கப்படாதவர், அன்பு செலுத்தப்படாதவர் யாரு? யாரு? البخيل அல் பகீல், அவ்வளவுதான். அல் பகீல், அல் பகீல், அல் பகீல். ரைட். இன்னல் பகீல லா யுஹப்பன் வந்திருக்கிறோம் இல்லையா? ஓ, இதுக்கு அல் பஹீர்ல மட்டும் எழுதுனா சரியா இல்லாட்டி கொஞ்சம் போதும் பெருசா போதும். கொடுக்கணுமா? இல்ல போதும் போதும், பகீல் என்று எழுதினா போதும், சரியா. அல் பகீல் என்ற சொல்ல மட்டும் எழுதினாலும் போதும். இப்ப நீங்க பெருசா விட எழுதுறண்டா கஷ்டம் இல்லவாப்பா, அது நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்ல. இப்ப மன்னண்டா யார் தானே, மண் என்பது யார், அது கேள்விக்குரிய சொல், சரியா. மண் என்பது கேள்விக்குரிய சொல். அப்ப வந்து நீங்க என்ன செய்யலாமண்டா, கேள்விக்குரிய சொல்ல விட்டுட்டு இந்த சொற்களை நீங்க அப்படியே கொண்டு வர, சரியா. அதாவது நீங்க பார்த்து திருப்பி எழுதுறீங்க. அல்லது லா யுஹப்பு பைனன் நாஸ் என்று போட்டு அதுக்கு பிறகு அல் பகீல் என்று போட்டு அல் பகீல், சரியா, அப்படி எழுதினாலும் போதும், சரியா. இப்ப உங்களுக்கு லேசா எழுதலாம். அல்லது லா யுஹப்பு பைனன் நாஸ் மனிதர்களுக்கு மத்தியில் நேசிக்கப்படாதவர் அண்டு போட்டு அல் பகீல் கஞ்சன் என்று எழுதுவோம் மேலும். அப்ப கேள்விக்குரிய சொல்ல விட்டுட்டு மற்ற பகுதியை நாங்க விடைக்கு கொண்டு வந்தா அது பூரணமான விடையாக மாறும். ரைட், ஓகே. அடுத்த 11வது கேள்வி. ரைட். மாதா நஜிது மின் கரமில் அராக். நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு கேள்வியோட நேரடியாக சம்பந்தப்பட்டதுதான். மாதாண்டா என்ன, அது கேள்விக்குரிய சொல், சரியா. ரைட். இப்ப நஜிது மின் கரமில் அராக், நஜிது நாம் காண்கிறோம், மின் கரமில் அராக் சங்கையான பரம்பரையிலிருந்து நாம் எதனை காண்கிறோம், என்ன காண்கிறோம்? வெரி குட், தஹாரத்தல் அஹ்லாக், சரியா, தஹாரத்தல் அஹ்லாக்
ஓகே, இப்ப நீங்களே விட சொல்லுங்க, பூரணமா எப்படி எழுதலாம் எங்களுக்கு இதை? نجد من كرم الأخلاق தஹாரத்துல் அஹ்லாக். வெரி குட். ஓகே, அப்ப நாங்க கேள்விக்குரிய அந்த மாதா என்ற சொல்ல விட்டுட்டு நஜிது மின் கரமில் அராக் என்றத திருப்ப கீழே அப்படியே பார்த்து அழகா ஒருப்பமைய எழுத்து பிழை இல்லாம எழுதி முடிச்சிட்டு வாப்பா. அதுக்கு ஒரு விட என்ன விட? தஹாரத்துல் அஹ்லாக். அதான் அங்கே கடைசியா எழுதுற, அவ்வளவு. தஹாரத்துல் அஹ்லாக். அப்ப நஜிது மின் கரமில் அராக் தஹாரத்துல் அஹ்லாக். சரியா? ஓகே, அப்படி எழுதலும். ரைட். அடுத்த பாருங்க, இது என்ன வாசிங்க பார்க்க? 12வது. ما هو عيب ما هو العيب الفاضح كما يذكر الشاعر. ரைட். ما هو العيب الفالح كما يذكر الشاعر. ما هو العيب الفالح. ரைட். இப்ப கேள்வி ஒளி விளங்கி இருக்கும், கேள்வி விளங்கி இருக்கும். இப்ப மாஹு என்றா என்ன கருத்து? மாஹுவ அது என்ன? சரி, அரபிலக்கண பாடத்துல மாஹு என்றா என்ன கருத்துன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். அவர் யார்? அவர் யாரா? இல்ல அது என்ன? இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லி தரல. அரபி இலக்கிய பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். எப்படி என்றா நல்லா கேட்டுக்கொள்ளுங்கோ. மா என்றாலும் என்ன, சரியா? மாதா என்றாலும் கருத்து என்ன, மா ஹுவ என்று வந்தாலும் கருத்து என்ன என்ன. அப்படித்தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஏன்னா மா ஹுவ என்று வந்தாலும் கருத்து என்ன, சில போது மாஹிய என்று வந்தாலும் கருத்து என்ன. அப்படித்தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஓகே, இப்ப இந்த ஹுவ என்ற சொல்லுக்கு ஹிய என்ற சொல்லுக்கு கருத்து நீங்க எடுக்க வேணாம் சொல்லி தந்திக்கிறேன். ரைட். அது என்ன அல்லது அப்படி தேவையில்லை. மா மாதா மா ஹுவ மாஹிய எல்லாத்துக்கும் கருத்து என்னன்னு கேட்டா என்ன, அதுதான் கருத்து என்ன. சரியா? ரைட். ஓகே, அப்ப பாருங்க, மா ஹுவ என்ற கருத்து என்ன, வாட் என்ன. இப்ப அல் ஐபுல் ஃபாலிஹ் என்ற கருத்து, அல் ஐபுல் ஃபாலிஹ் என்ற ஐபண்டா என்ன? குறை இல்லையா? குறை. அல் ஃபாலிஹ்னா அசிங்கமான, அப்படித்தான் நாங்க பார்த்தோம். சரியா? அப்ப அந்த குறை என்ன? குறை என்ன சொல்லுங்க பார்க்க, என்ன குறை? புகுல். அல் புகுல். ஓகே, இப்ப நீங்க கஷ்டம் இல்லை இல்லையா? நீங்க பாருங்க, இங்க பாருங்க, ஐபுன் ஃபாலிஹ் இருக்குது. எங்க இருக்குது? எங்க காணல? இந்த பாருங்க, ஆரம்ப 2வது வரையில் இருக்குது. ஐபுன் ஃபாலிஹ் இருக்குது. அப்ப முன்னுக்கால் என்ன சொல் இருக்குது? அல் புகுல் என்ற சொல் இருக்குது. அப்ப அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். சரியா? ஓகே, அப்ப அல் புஹுல் என்பது தான் விட. இப்ப நீங்க அந்த வரிய அந்த பகுதியை மட்டும் எழுதினாலும் போதும். இப்ப அல் புஹுல் என்று எழுதலாம். சரியா? இந்த கேள்வி அல் புஹுல் என்று மட்டும் எழுதலாம், அதுவும் சரி. அல்லது அல் புஹ்லு கவிதை அளிக்கிற மாதிரி ஐபுன் ஃபாலிஹ் என்று எழுதலாம். ஐபுன் ஃபாலிஹ் அப்படி எழுதா மேலும். சரியா? ஐபுன் ஃபாலிஹ், அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் என்று எழுதா மேலும். அல்லது மாஹுவ என்பது கேள்விக்குரிய சொல் தானே, மாஹுவ என்ன. அப்ப அதை விட்டுட்டு நீங்க அடுத்த பகுதி அப்படியே பார்த்து எழுதா மேலும். என்ன? அல் 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 ஐபுல் ஃபாலிஹ், அல் ஐபுல் ஃபாலிஹ் கமா யذ்குரு ஷாயிர். விளங்கினா? கவிஞர் குறிப்பிடுவதை போன்று அந்த ஐப், அந்த குறை, அசிங்கமான குறை என்பது என்னன்னு கேட்டா அவர் 2 புள்ளிகளை வச்சு அல் புகுல் அப்படி எழுதா மேலும். அல் புகுல் வழங்குறா அவளுக்கு எப்படி எழுதுறாண்டு கிளியரா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க, மாஹுவ சித்ரு சாலிஹ். இப்ப நீங்க சொல்லுங்க பாக்க, எப்படி எப்படி எல்லாம் எழுதலாம். மாஹுவ சித்ரு சாலிஹ். வல் வஜூத். அல் ஜூத். ஓகே, வல் ஜூத். அத வாவ் வந்து மேலும் அந்த கவிதையில வாவ் வந்து கருத்துல வர. ஓகே, ஒன்று அல் ஜூத் அன்று மட்டும் எழுதா மேலும். என்ன? தர்மம், அல் ஜூத், அல் ஜூத். சரியா? 2வது அல் ஜூத் கவிதை அளிக்கிற மாதிரி சித்ருல் சாலிஹ் என்று எழுதா மேலும். ரைட். ஓகே, சித்ருல் சாலிஹ். அல்லது வேற எப்படி எழுதலாம்? மாஹுவ என்பது என்ன? கேள்விக்குரிய பகுதி. அப்ப நாங்க என்ன செய்யறது?
அடுத்த பகுதியா அஸ்ஸித்ரு சாலிஹ் என்பதை நாங்க அப்படியே பார்த்து எழுதிட்டு அஸ்ஸித்ரு சாலிஹ் 2 புள்ளிகளை வைக்கிற அல் ஜூத் அப்படி எழுதுவோம் மேல். அப்ப அல் ஜூத் சித்ருன் சாலிஹ் அல்லது அஸ்ஸித்ரு சாலிஹ் அல் ஜூத். அப்ப ஒவ்வொரு மாதிரிகளுக்கு விட்டு எழுதலாம், எல்லாத்துக்கும் பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். ஓகே சார் ஓ ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மார்க்ஸ் தானே சார் கிடைக்கும்? கிடைக்குமோ, ஒரே மாசம் தான் கிடைக்கும். சார் இப்ப அல்ஜூண்ட் எழுதினா ஃபுல் மார்க்ஸும் தாரா அவங்க? ஃபுல் மார்க்ஸும் தார இது வரைக்கும் ஸ்கீம்ல அப்படித்தான் கொடுத்துட்டு போறா. இப்ப சில ஸ்கூல்கள்ல வந்து ஃபுல்லா ஆன்சர் இல்லாட்டி மாசம் குறைச்சு கொடுக்குற. ஓலவலே தாரா சார்? ஓலவல் பேப்பர் ஓலவல தார அவட விட வந்தாலே ஓலவல தார. ஆகினா நான் ஆரம்பத்துல சொன்ன ஞாபகம் மிக்கிற தெரியாது, அந்த இலக்கண பிழைகள் எல்லாம் அங்க பார்க்கப்படுறது இல்லை. சரியா? ஏன்னா நீங்க இலக்கிய நயம் தானே செய்றீங்க. அப்ப வந்து அங்க இலக்கணம் எப்படி இருக்குது, ஆண்பால் பெண்பால் சரியாக பேணப்பட்டிருக்கிறா, எழுவாய் பேணிலை பேணப்பட்டிருக்குதா, ஒருமை பன்மை சரியாக பேணப்பட்டிருக்குதா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த விட வந்தா புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ஆனா சில பாடசாலைகள்ல வந்து இப்ப கொஞ்சம் பூரணமா விட எழுதணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. சரியா? இனி ஓகே, அதெல்லாம் எனக்கு சொல்லல அது ஒன்றும். ரைட், அப்ப நான் எல்லாத்தையும் சொல்லித்தாரேன். ஏன்னா தவணை பரீட்சையில நீங்க புள்ளிகள் எடுக்கிறது முக்கியம்தான். ஏன்னா தவணை பரீட்சையில நீங்க புள்ளிகள் எடுக்கிறத வச்சுதான் நீங்க பாடத்தை மதிப்பீடு செய்வீங்க. தவணை பரீட்சையில நீங்க எடுக்கிற புள்ளிகளை வச்சுதான் உங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்ல டீச்சர்ஸ் மாதிரி உங்களை பார்த்து கதைப்பாங்க. அப்படித்தானே? எப்படியும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் நடக்கிறதானே. பெற்றார் கூட்டம் ஒன்று போடுற, உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்யற, ரிசல்ட் எல்லாத்தையும் பேரண்ட்ஸோட கதைக்கிற. அப்ப நீங்க தவணை பரீட்சையிலையும் கூட கட்டாயமாக நல்ல சிறப்பான புள்ளிகள் எடுக்கிறது தான் நல்ல. அப்ப நான் விடைய சொல்லித்தர கொள்ள ஒவ்வொருத்தர் ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல்னு எனக்கு தெரியல. அப்ப நான் எனக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. எப்படி எப்படி எழுதுறது, சுருக்கமா எப்படி எழுதுறது, பூர்ணமா எப்படி எழுதுறதுன்றத நான் சொல்லித்தரேன். ஓகே, சரியா? பூரணமாக எழுதுறது கஷ்டம் இல்லைன்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்லிட்டு போறேன். ஏன்னா அப்படித்தானே? ஓகே, சரி. அடுத்த 14வது கேள்வி பாருங்க. விளங்கல மகள் ரணா, என்னோட கதைக்கிறீங்களா இல்லாட்டி? ரைட், ஓகே. இலா ஐன யஜிபு அன் நஅஜல. இப்ப இலா ஐன யஜிபு அன் நஅஜல் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, இந்த யஜிபு என்ற சொல் வந்து உங்களோட கவிதையில இல்லை. ஆனா அந்த அந்நஅஜல் என்ற சொல்லும் கூட இல்லை, அந்நஅஜல் என்றும் இல்லை. ஆனா உங்களுக்கு விளங்குற, நீங்க நல்லா பாருங்க, அந்நஅஜல் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த இந்த சொல் நிக்கிற இல்லையா, வஅஜல் என்று இருக்குது இல்லையா? எப்படி இருக்குது? வஅஜல். அப்ப உங்களுக்கு சில நேரம் அந்நஅஜல் என்ற சொல்லு கருத்து தெரியாமல் இருக்கலாம். அந்த டைம்ல நாங்க பார்க்கணும் என்னண்டா, கேள்வியில வந்திருக்கின்ற ஏதாவது ஒரு சொல் கவிதையில வந்திருக்கின்ற ஏதாவது ஒரு சொல்லோட நெருங்கி போகுதா என்று பார்க்கணும். விளங்குறா நான் சொல்றது? கேள்வியில வந்திருக்கின்ற ஏதாவது ஒரு சொல் கவிதையில வந்திருக்கின்ற ஏதாவது ஒரு சொல்லுடன் நெருங்கி போகின்றதா என்பதை பார்க்கணும். அப்ப அந்நஅஜல் என்ற அந்த சொல், யஜிபு என்ற சொல் இல்ல, இலா ஐன இலா என்ற சொல் இருக்குது, அது ஓகே. யஜிபு என்ற சொல் இல்ல, அதே போல ஐன என்ற சொல் இல்ல. ஐன என்ற கருத்துக்கு இங்கே அப்ப இருக்குது அந்நஅஜல் என்று இருக்குது. அப்ப அந்நஅஜல் அன்னை முடுங்களே, அந்த நாஜல் என்ற சொல்லுக்கும் வாஜல் என்ற சொல்லுக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டு இருக்குது. அது உங்களுக்கு எழுத்துக்களை வச்சு பார்த்தாலே விளங்கும். அப்ப நீங்க விலகிக் கொள்ளணும், குறித்த அந்த கேள்விக்கான விட வந்து எங்க இருக்குது, இந்த இடத்துலதான் இருக்குது என்பதையும் நீங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். வஅஜல் இல்ல ஹைராத் என்கிறதானே, அதுக்குள்ளதான் நிக்குது. சரியா? ஓகே, ரைட். அப்ப நீங்க பாருங்க, இப்ப அந்த கேள்வி பொருள் என்ன? இலா ஐன, டு வயா, சரி, எங்குக்கு. யஜிபு அவசியமாகும், அந்நஅஜல் நாங்கள் விரைவாக செல்வது. நாங்கள் விரைவாக எதை நோக்கி செல்ல வேண்டும், எங்க செல்ல வேண்டும், என்ன விட வருமாக்கு? அதாவது என்ன விஷயத்தின் பால நாங்க அவசரப்பட வேண்டும். விரைவாகன்றதை விட அவசரப்பட வேண்டும். என்ன விட, எதன் பக்கம் நாங்கள் அவசரமாக செல்ல வேண்டும்? இலல் ஹைராத்.
ஓகே, வெரி குட். அப்ப எங்களுக்கு அந்த கேள்விக்கான விட வந்து ஒன்று அல் ஹைராத்ன்னு மட்டும் எழுதுவோம் மேலும். அல் ஹைராத் நன்மைகள், நன்மையான காரியங்கள், அல்லது இலல் ஹைராத்ன்னு எழுதுவோம் மேலும். சரியா, இலல் ஹைராத்ன்னு எழுதுவோம் மேலும். சரியா, அல்லது நீங்க இப்ப ரைட் இலா ஐன என்ற சொல்ல விட்டுட்டு யஜிபு அன் அஜல் என்ற அந்த பகுதியை கீழே கொண்டு வந்து எழுதுவோம் மேலும். யஜிபு அன் அஜல் அல் ஹைராத் என்று எழுதுவோம் மேலும். அல்லது அரபு மொழி தெரிந்தவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா இலல் ஹைராத் என்றத்தை இதுக்குள்ள கொண்டு வந்தா சரி. யஜிபு அன் அஜல இலல் ஹைராத் எழுதுவோம் மேலும். சில நேரம் நீங்க வந்து இப்படி எழுதுறன்னு வச்சுக்கோங்களேன், கவிதையில் இருக்கிறத மாதிரி எழுதுறீங்க. வஅஜல் இலல் ஹைராத்தான் எழுதுறீங்க. சரியா, வஅஜல் இலல் ஹைராத்தான் எழுதுறீங்க. ரைட். அப்ப விட குறையுமா, அந்த புள்ளி குறையுமான்னு கேட்டா இப்படி விட எழுதுனா கவிதையில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதி புள்ளி குறையுமான்னு கேட்டா புள்ளி குறைகிறது இல்லை. ஏன்னா விட வந்திக்குது பாருங்க. எங்க விட? அல் ஹைராத் அது விட, அல் ஹைராத் விட, அல் ஹைராத் விட, அல் ஹைராத் விட. சரியா, விட வந்தா போதும். ஓகே, விட வந்தா அவளுக்கு புள்ளிகள் கிடைக்கும். சரியா, ரைட். ஓகே, அடுத்த 15வது பாருங்க. ரைட். லிமாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன் நஅஜல இலல் ஹைராத். கேள்வி விளங்கினா? லிமாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன் நஅஜல இலல் ஹைராத். நலவுகளின்பால் விரைவதை வந்து புலவர் எதற்காக வேண்டுகிறார்? ரைட். ஓகே, நலவுகளின் பால், நன்மைகளின் பால் விரைந்து செல்லுமாறு கவிஞர் புலவர் எம்மிடம் ஏன் வேண்டுகிறார்? எதற்காக வேண்டுகிறார்? ஏன் வேண்டுகிறார்? லிமாதாண்ட கருத்து ஏன், எதற்காக. யதுலுபு வேண்டுகிறார், அஷாயிர் கவிஞர். அப்ப லிமாதா யதுலுபு ஷாயிர் கவிஞர் எதற்காக வேண்டுகிறார்? யாரிடம்? மின்னா எம்மிடம். அன் நஅஜல இலல் ஹைராத் நன்மையான காரியங்களின் பால் அவசரப்படுமாறு விரைவாக செல்லுமாறு கவிஞர் எம்மிடம் ஏன் வேண்டுகிறார்? ஏன் வேண்டுகிறார்? மின் ஹத்ரில் ஃபவாத்தி. மின் ஹதரில் ஃபவாத்தி அடுத்த பகுதி, அந்த கவிதை வரியிட அடுத்த பகுதி. மின் ஹதரில் ஃபவாத்தி. சரியா, ஃபாத்தேன்னா மிஸ் ஆகி போற. தெரியுமா? ஃபாத்தேன்னா என்ன? தவறி போற. உங்களுக்கு இந்த இது தெரியுமா? ஃபாத்த மா ஃபாத்த, ஃபாத்த மா ஃபாத்த. இப்ப கேள்விப்பட்டிக்கிறா நீங்க? ஃபாத்த மா ஃபாத்த யாராவது கேள்விப்பட்டிக்கிறா? ஃபாத்தமா ஃபாத்த கேள்விப்பட்டிக்கிறா? ஃபாத்தமா ஃபாத்த போனது போகட்டும்னு சொல்ற. என்ன மாலும் ஒண்ணு நடந்து முடிஞ்சு. சரியா, நடந்து கேள்விப்பட்டிருக்கிற இல்லையா? நடந்து முடிஞ்சதை பத்தி நாங்க ஃபீல் பண்ணி கொண்டிருக்கப்படாது. அப்ப அந்த டைம்ல நாங்க வந்து சும்மா மனசுக்கு ஆறுதலா சொல்லிக் கொள்றேன்டா ஃபாத்தமா ஃபாத்த போனது போகட்டும் என்று சொல்றது. போனது போகட்டும். ஃபாத்தமா ஃபாத்த மா ஃபாத்தல யாவு போனது திரும்பி வராது. அந்த கருத்துப்பட சொல்றதா? ரைட். ஓகே, அப்ப இங்க இது கேள்வி பாருங்க. லிமாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன் நஅஜல இலல் ஹைராத் கவிஞர் எம்மிடம் நன்மையான விடயங்களின் பால் அவசரமாகுமாறு ஏன் வேண்டுகிறார் என்று கேட்டால் மின் ஹதரில் ஃபவாத் என்ன மிஸ் ஆகிடுமோ. அது உதாரணமாக ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது. கிடைக்கிற சந்தர்ப்பத்திலேயே நாங்க என்ன செஞ்சிட வேண்டும்? உதவி செய்திட வேண்டும். அப்ப அதனூடாக அல்லாஹு தாலாவிடமிருந்து நமக்கு நற்கூலிகள் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல வேறு யாராவது முந்திக் கொண்டா அந்த நற்கூலி எமக்கு கிடைக்காது. விளங்கினா அவளுக்கு அது மிஸ் ஆகி போகுது. ரைட். உங்களுக்கு தெரியுமா, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டத்தார் வந்து எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க என்று சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு சஹாபி ஒன்று வந்து யார் ரசூலல்லாஹ் நானும் அந்த கூட்டத்துல ஒருவனாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்க என்று சொல்றாரு. சரியா, கேட்கிற ரசூல்லா கிட்ட. ரசூலுல்லா சொல்ற நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒத்தருதான் என்று சொல்ற. சரியா, அப்ப கேட்டு கொண்டிருந்த மற்ற சஹாபிகள்ல இன்னும் பலர் இருந்திருப்பாங்க தானே.
அப்போ இன்னும் ஒருத்தர் வந்து ரசூலாட்ட கேட்கிற, நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தராக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்ற சந்தர்ப்பத்துல ரசூலா சொல்றாங்க, அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட சஹாபியோட பேரு உகாசா. சபகக உகாசா, சபகக உகாசா, உகாசா உங்களை முந்தி விட்டார். அப்ப ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்துல உகாசா என்ன செய்யறாரு, முந்தி கொண்டாரு. அப்ப அவர் வந்து அந்த கேள்வி கணக்கு எதுவும் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த கூட்டத்துல ஒருவராக ஆகிட்டாரு. இப்ப கூட உங்களுக்கான சந்தர்ப்பம் இல்லா போய்த்துட்டு சொல்றது. ஆனா குர்ஆன்லயும் பல இடங்கள்ல வர வசனங்கள் இருக்குது. ஃபஃபிர்ரு இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சாபிகு, போட்டி போடுங்கள். வஃபீ ஸாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், பல வசனங்கள் வருது. நன்மையான விஷயங்கள்ல வந்து நாங்க முந்திக் கொள்ளணும் என்ற கருத்துப்பட பல வசனங்கள் வருது. ஏன்னா அது மிஸ் ஆகி போனது. அப்ப மின் ஹதுரில் ஃபவாத் என்பது மிஸ் ஆகிடுமோ, எங்களை விட்டு போயிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வினால், அந்த எச்சரிக்கை உணர்வு, அந்த எச்சரிக்கையின் காரணமாக நீங்க நற்காரியங்களின் பக்கம் அவசரமாக செல்லுங்கோ, நன்மையான விடயங்களின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கோ என்றுதான் கவிஞர் நம்மிடம் வேண்டிக் கொள்கிறார். சரியா? அப்ப கேள்விக்கான விட என்ன? லிமாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன் அஜ்ஜல இலல் கைராத், நன்மைகளின் பால் விரையுமாறு கவிஞர் ஏன் எதற்காக நம்மிடம் வேண்டிக் கொள்கிறார் என்றால் அதற்கான விடை வந்து மின் ஹதுரில் ஃபவாத். சரியா? ரைட், ஓகே. இங்கேயும் கூட நீங்கள் லிமாதா என்ற சொல்ல விட்டுட்டு ஏனைய பகுதிகளை கொண்டு வரலாம், அப்படியே கொண்டு வரலாம். யதுலுபு ஷாயிரு மின்னா அன் அஜ்ஜல இலல் கைராத்தி மின் ஹதுரில் ஃபவாத்தி என்று எழுதலாம். மின் ஹதுரில் ஃபவாத்தி. சரி, ரைட், ஓகே. மின் ஹதுரில் ஃபவாத், ரைட். ஓகே, அடுத்த கேள்வி 16வது. கொஞ்சம் பாருங்க. உக்துப் அல் கலிமத்தல் முவாத்தா லிகலிமத்தி கைர். உக்துபண்டா எழுதுங்கோ, எழுதுக. அல் கலிமாண்டா கருத்து சொல். அல் முவாத்தாண்டா என்ன கருத்து? அல் முவாத்தாண்டா எதிர்ச்சொல். எதிர்கருத்து. அப்ப அல் கலிமத்தல் முவாத்தாண்டா எதிர்கருத்து சொல். லிகலிமத்தி கைர், கைர் என்ற சொல்லுக்கான, கைர் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல்லை எழுதுக. என்ன சொல்? ஷர். ஓகே, ஷர்ரா. அவ்வளவுதான் விட. ரைட். இங்கேயும் நீங்க என்ன செய்யலாம், உக்துப் என்ற பகுதியை விட்டுட்டு அடுத்த பகுதி அப்படியே கொண்டு வர. ஏன்னா அப்படியே பார்த்து எழுதிட்டு ஷர். அவ்வளவுதான் பூரணமான விட. அல் கலிமத்துல் முலாத்தா லிகலிமத்தி கைர் ஷர். ஓகே, ரைட். அதே போல 17வது. உக்துபில் கலிமத்தல் முலாத்தா லிகலிமத்தி அல் புகுல். புகுல் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல். அல்ஜூத். வெரி குட். தர்மம். புகுலண்டா கஞ்சத்தனம், அல்ஜூதண்டா தர்மம், கொடை. ரைட், ஓகே. அப்ப இங்கேயும் உங்களுக்கு பூரணமாக அழகா விட எழுதலாம். எப்படி? அல் கலிமத்துல் முலாத்தா லிகலிமத்தி அல் புகுல் அல் ஜூத் என்று எழுதுறது. அல் ஜூத். சரியா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. அதே போல 18வது கேள்வி நாங்க ஏற்கனவே பார்த்த கேள்விதான். இப்ப நாங்க மேல பார்த்தோம் தானே. ஒன்று எப்படி பார்த்தோம் என்று சொன்னா, யுஸப்பஹுல் அக்லு ஃபீ ஹாதா ஷி'r பி காதின் ஆதில். அதே போல பார்த்தோம் கைஃப யுஸப்பிஹு ஷாயிர் வல் அக்ல ஃபீ ஹாதா ஷி'r. அதே போல கடைசியா உள்ள 2 கேள்வியும் அதே மாதிரி கேள்விதான். ஆனா இப்படி வந்திருக்குது. கைஃப என்ற சொல்லு பதிலாக பிமாதா. எஸ், பி சஹமாதா, எதனை கொண்டு. பி என்றா கொண்டு, மாதாண்டா என்ன. அப்ப பிமாதா எதனை கொண்டு, யுஸப்பிஹு ஷாயிர் கவிஞர் ஒப்பிடுகின்றார், அல் உஜ்ப ஃபீ ஹாதல் பைத் இந்த கவிதையில் தற்பெருமையை கவிஞர் எதனை கொண்டு ஒப்பிடுகின்றார். அப்ப அதுக்கான விட எங்களுக்கு தெரியும். என்ன? தாவுன் காத்தில். அவ்வளவுதான். சரியா? தாவுன் காத்தில். அப்ப இங்கேயும் கூட உங்களுக்கு இப்ப உதாரணமாக பிமாதா என்று சொல்ல விட்டுட்டு, சரியா, அடுத்த பகுதிகளை அப்படியே நீங்க அழகா பார்த்து எழுதுற. எப்படி? யுஸப்பிஹு ஷாயிரு அல் உஜ்ப ஃபீ ஹாதல் பைத், அப்புறம் 2 புள்ளிகளை வச்சாச்சு, தாவுன் காத்தில் இப்படி எழுதுற. ரைட். அதே போல பிமாதா யுஸப்பிஹு ஷாயிரு வல் அக்ல ஃபீ ஹாதல் பைத் இந்த கவிதை நாங்க ஏற்கனவே பார்த்தேன். ஆதின் ஆதில். ரைட், ஓகே.
இது போட்டு திருப்பி எழுதுற காதின் ஆதி. அப்ப அரபு மொழியில இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். என்ன கேள்விகள் வந்தா இப்ப எழுதியலும் தானே இன்ஷா அல்லாஹ். மகாரிமுல் அஹ்லாக் ஒப்பீட்டளவில் ஏனைய கவிதைகளை விட பெரிய ஒரு கவிதை. 10 வரிகளை கொண்ட ஒரு கவிதை. 10 வரிகள் இருக்குது, 20 பகுதிகள் இருக்குது. ஷர்ஹுல் மிஸ்பாலி அல் கித்பு ஒன்று, ஹைருல் ஹிசாலி அல் அதபு அது 2வது பகுதி. அப்ப 10 வரிகளை கொண்ட 20 பகுதி அலை கொண்ட ஒரு கவிதை, பெரிய ஒரு கவிதை. இப்ப இந்த கவிதையில் இடம்பெறக்கூடிய வினாக்களை தான் நாங்க என்ன செஞ்சோம், கலந்துரையாடினோம். சரியா? இந்த நாங்க ஒரு கவிதையில படிக்கிற வினாக்களை கலந்துரையாடுவது இன்னொரு கவிதை ஒன்று வந்தாலும் எங்களுக்கு எழுதியலுமா இருக்கணும். சரியா? அப்படி ஒரு ஒரு பயிற்சியோன்னு உங்கள்கிட்ட வரணும். ரைட்? சரி, இதுல உதாரணமாக இந்த கவிதை இப்ப தமிழ்ல வந்தால் வினாத்தாள் 2ல இந்த கவிதையிலிருந்து கவிஞர் உணர்த்தக்கூடிய போதனைகள் 2 நிறைய எழுதலாமா? 2 அல்ல, ஒரு 10-15 நாளும் எழுதலாம், அழகா எழுதலாமா? கவிதையிலிருந்து எதிர் சொற்கள் 2 தெரிவு செய்து எழுதுக. அப்ப என்ன எதிர் சொற்கள் இருக்குது? ஒன்று ஹைர் ஷர், அடுத்தது என்ன? அல் புஹ்லு அல் ஜூது. அல் புஹ்லு அல் ஜூது. சரி, ஓகே, வழங்கல்ல. அதபாதபா அதபாதப் ரெண்டு ஒரே மீனிங் தானே? ஒரே மீனிங் தான். ஓகே, இல்ல அதபாதப் வராதுக்கு. சரியா? அதபாதப் அது அஷ்ஷுரூர் அல் ஹைராத். வெரி குட். Yeah. எஸ், ஓகே. அஷ்ஷுரூர் தீங்குகள், தீமைகள் பன்மையில வந்திருக்குது. அல் ஹைராத் நன்மைகள். சரியா? வெரி குட். ஒன்று ஹைர் ஷர். ஹைர் என்ற சொல்லுடைய பன்மை சொல் தான் ஹைராத். ஷர் என்ற சொல்லுடைய பன்மை சொல் அஷ்ஷுரூர். அந்த அடிப்படையில அல் ஹைராத் அஷ்ஷுரூர் என்பதையும் ஹைர் ஷர் என்றதையும் அதே போல அல் ஜூத் அல் புஹுல் என்றதையும் உங்களுக்கு எழுதலாம். சரி, ஓகே, ரைட் ரைட். கொஞ்சம் வரீங்க. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க படிச்ச இந்த மகாரிமுல் அஹ்லாக் பகுதி கிளியரா? இந்த கேள்வி வினாக்களுக்கான விடைகள் கலந்துரையாடினது. ஓ சார். ஓகே, சரி, ரைட். நான் இன்னொரு கேள்வி தொகுப்பு அனுப்பினேன் இல்லையா? ரைட், அதுவும் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா நீங்க? ஓகே, செய்யலையா? ரைட், ஓகே, ரைட். நாங்க படிச்ச பாடம் தான் அஸ்ஸைரு அஃலல். சரியா? நடந்து செல்வது சிறப்பானது. இந்த வொர்க் ஷீட் எல்லாம் எந்த புக்ல சார் இருக்குது? எது? நீங்க இந்த காட்ரிங் வேக் ஷீட்டா? புக்ல இல்லையே. அப்ப எதுலேருந்து சார் அனுப்புறீங்க? ஒரு புக் ஒன்று இருக்குது. நீங்க பெரும்பாலும் எல்லாரும் அதை வாங்கி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன புக்கண்டா காட்டுறேன். கவிதை உரைநடை அப்படி போட்டு 3 வந்தது புக்கா சார்? ஒரு புக் ஒன்று இருக்குது. அரபிக் கேள்வி மட்டும். அரபிக் கேள்வி மட்டும் கொண்டு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புக்ல பிடிஎஃப் அனுப்பலாமா? புக்காக இருக்கிறதான பிடிஎஃப் அனுப்புறதுதான் சிக்கல். இதுதான் இப்ப நாங்க படிப்பிக்கிறது தான். ரைட். இந்த புக் தெரியுமா? ஷேர் ஆகல. இப்படி ஒரு புக் ஒன்று நிக்கிற தெரியுமா? இல்ல சார். சரியானா? இது புக் ஒரு இது கொலம்புல இஸ்லாமிய புக் ஷாப்ல இருக்கு. வைக்கிறேன் நான். பெருசா சொல்ல 7-10 மாசம் மட்டும் ஆகுற இது புக் சரியா? நான் பெருசா சொல்லல. காப்போத்தா சாதாரண தர பரீட்சை புதிய கட்டமைப்புக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட புக்கு 2021 முதல். இதுல அரபு இலக்கியம் மொடல் பேப்பர் 5 இருக்குது. இதுல மொடல் பேப்பர் 5 இருக்குது.
முதல் பேப்பர் மட்டுமல்ல, இன்னொரு பகுதியும் பாரு. முதல் பேப்பர் மட்டுமல்ல, அதோட இப்ப நாங்க படிக்கிறோம் இல்லையா அரபு கவிதைகள், அரபு உரைநடைகள், அதிலிருந்து அரபு மொழியிலான வினாக்களை மட்டும் கொண்ட தொகுப்பொன்றும் அந்த புத்தகத்தில் இருக்குது. சார் பாட விளக்கமும் மீச்சா? பாட விளக்கம் இல்லை. பாட விளக்கம் வேற புக். பாட விளக்கம் அதாவது வினாவிடை தொகுப்புன்னு சொல்லி வேற புக் கொண்டு இருக்குது. வினாவிடை தொகுப்பண்டு அதெல்லாம பாட புத்தகம் அது உங்களுக்கு தெரியும். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு வேற வேற புத்தகம் இருக்கிற விஷயம் தெரியும். இந்த புக் தான் நான் சொல்ற மாதிரி முதல் பேப்பர் 5 இருக்கிற. இப்போ கூட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அதாவது இப்போ உங்களுக்கு தெரிய வைக்கும் 2021ஆம் ஆண்டிலிருந்து கொஞ்சம் புதிய ஒரு ஸ்டைல தானே கேள்வி பேப்பர் வருது. அந்த அமைப்புக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட 5 பேப்பர்கள் இருக்குது உள்ளுக்கு. அதே போல ஒவ்வொரு கவிதையில ஒவ்வொரு உரைநடையில் இருந்தும் 8 அல்லது 10 வரையுள்ள வினாக்கள் தொகுப்பு கொண்டு இருக்குது. அரபு மொழியினால வினா தொகுப்பு கொண்டு இருக்குது. 10ஆம் ஆண்டுக்கும் தான் 11ஆம் ஆண்டுக்கும் தான். சரியா? கண்டிக்கிறா புத்தகத்தை? சார் இந்த பேஜை கொஞ்சம் எனக்கு சார் வாட்ஸ்அப்ல போட்டா சரி. நான் வேணும்னா குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட், ஓகே. ரைட், இதுல அசைர் அப்லல் அது இருக்கட்டும். இந்த கேள்வி இதை பார்ப்போமே. இலா ஐன யசுலு சௌத்தி. நான் இதுல சும்மா சில கேள்விகள் எடுத்தெடுத்து பார்த்தேன். சரியா? ஏண்டா நாங்க சில நேரம் இந்த உரைநடையில இருந்தும் கேள்விகள் வருமா என்று நாங்க சில நேரம் யோசிக்கிறது இடம் இருக்குது. ஏண்டா அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்குது. சரியா? ஆனாலும் கேள்விகளா இப்படி எல்லாம் யோசிக்கலாம் என்று நான் கேள்வி தொகுப்பொண்டு எடுத்தேன். இது அந்த புத்தகத்துல இல்ல, நீங்க இங்கதான் நீங்க பார்க்கணுமா? சரி, ஓகே. அப்ப இலா ஐன யசுலு சௌத்தி, என்னுடைய குரல், என்னுடைய வாய்ஸ் எதுவரைக்கும் சென்றடைகிறது என்றுதான் தலைப்பு இல்லையா? குந்து யோமன் வாசினு, ஒரு நாள் நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். பமான இந்த ஹைத்து மினல் அதானி, நான் அதான் கூறி முடிந்ததும் ஜரைத்து முஸ்ரியான், வேகமாக ஓடி சென்றேன். ஃபகீல் அலி, அப்போது என்னிடம் வினவப்பட்டது, கேட்கப்பட்டது. இலா ஐன தாஹிபன் யா ஜுஹா, ஜுஹாவே நீங்க எங்க போறீங்கன்னு என்னிடம் கேட்கப்பட்டது. ஃபகுல்து லஹும், அப்போது நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். உரீது அன் அரிஃப, நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இலா ஐன யஸ்லு சௌதி, என்னுடைய குரல், என்னுடைய வாய்ஸ், சரியா, எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிவதற்கு விரும்புகிறேன் என்று நான் பதில் சொன்னேன். இது ஒரு சின்ன ஒரு கதை உண்டு, ஜுஹால கதை உண்டு. சரியா? இதுல கேட்டுக்கிற கேள்விகளை பாருங்க. முதலாவது கேள்வி, கேள்வி விளங்குறா? கேள்வியை வாசிக்கணுமா யாருக்காவது? முஅஸ்ஸினு ஃபீ ஹாதல் கிஸ்ஸா. ஓகே, மனில் முஅஸ்ஸினு ஃபீ ஹாதில் கிஸ்ஸா. யாரு? ஜுஹா. ஜுஹான் எங்கேயும் இல்ல. ஜுஹா இங்க ஜுஹான் இருக்குது. மனில் முஅஸ்ஸின், அப்ப இந்த சொற்கள் தான் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். மன் அண்டா யாரு? மன். அல் முஅஸ்ஸின், முஅஸ்ஸின் அண்டா தெரியும் உங்களுக்கு, பரிச்சயமான அதான் கூறக்கூடியவர். அப்ப மனில் முஅஸ்ஸின், அதான் கூறக்கூடியவர் யாரு? ஃபீ ஹாதிஹில் கிஸ்ஸா, இந்த கதையில. யார் அவரு? அவர் யாருன்னு கேட்டா ஜுஹா. ஜுஹா, அவ்வளவுதான், அல் ஜுஹா. ரைட். அதே மாதிரி நாங்க இப்ப புல்லாவுடைய எழுதுவதாக இருந்தால் மண் என்ற சொல்ல விட்டுட்டு, மண்ணண்டா யார் தானே அதை விட்டுட்டு அல் முஅஸ்ஸினு ஃபீ ஹாதிஹில் கிஸ்ஸான்னு போட்டு 2 புள்ளிகளை வச்சு ஜுஹா, அவ்வளவுதான். சிம்பிளா எழுதுறேன். சரியா? ரைட். 2வது கேள்வியை பாருங்க. லிமாதா ذهب yes ذهب ஜுஹா முஸ்ரியான். லிமாதா ذهب ஜுஹா முஸ்ரியான். ஜுஹா ஏன் விரைவாக சென்றார்? வெரி குட். எதற்காக? லிமாதாண்டா எதற்காக, ஏன். இப்ப ஏன் ஜுஹா விரைவாக சென்றார்? ஏன் சென்றாரு? ஏன் போனாரு? அவருடைய குரலை கேட்க. எஸ், அவருடைய குரலை கேட்பதற்காக. எதுவரைக்கும் அவருடைய குரல் சென்றடைகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக. அப்ப உங்களுக்கு எப்படி எழுதலாம்? இருக்கு அன் அரிஃப இலா யஸ்லு சௌதி. அன் அரிஃப أن أعرف إلى أين يصل الصوت. ஜுஹா முஸ்ரியான். ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விடைய மட்டும் எழுதுவோமேனா. அன் அரிஃப
இலா ஐன يصلي الصوت யசிலு صوتي சௌதி. ரைட், ஓகே. சரி, இது ஒரு விடையாக சொல்றீங்க, சரியா? அதே போல் அடுத்த விடை என்ன? ஜஹப ஜுஹா முஸ்ரியான் என்று போட்டு என்ன, ஜஹப ஜுஹா முஸ்ரியான் அவரைக்கு நீங்க என்ன செய்றீங்க, அன் அரிஃபா இலா ஐன யசிலு சௌதி என்று எழுதுவீங்க, சரியா? ரைட், ஓகே. சரி, ஒன்றும் பிழை தீண்டா இல்லை. இடது புறத்தை கேட்கத்தானே. அதான் நான் சொல்ல வரத. இங்க அரபு மொழி தெரிந்தவர்களை விட தெரியாதவர்கள் தான் அதிகம். சரி, இப்ப நான் சொல்றேனே, அரிஃப. இப்ப ஜுஹா கிட்ட கேள்வியாகத்தானே கேட்கிற, ஏன் நீங்க போறீங்கடா? இப்ப ஜுஹா தானே சொல்றாரு, நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதான உரீது, நான் விரும்புகிறேன். அரிஃப அறிந்து கொள்வதற்கு, இலா ஐன யசிலு சௌதி என்னுடைய குரல், என்னுடைய வாய்ஸ் எதுவரையில சென்றடைகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்றாரு. அப்ப இதை நாங்க கேள்வியாக மாத்தக்கொள்ள இப்படி கேள்வி கேட்கிறோம். ஏன்னா ஜுஹா ஏன் விரைவாக சென்றார் என்று வரக்கொள்ள அவர் விரும்புகிறார் அல்லது அவர் அறிந்து கொள்வதற்கு. அன் அரிஃப என்று வந்தால் நான் என்ற கருத்துல வர அன் அரிஃப, சரியா? பிளண்ட் இல்ல, இதுக்கும் சரிதான், இதுக்கும் சரி போடுவாங்க. இருந்தாலும் நான் அவளை சொல்லித்தாரேன், சரியா? அன் அரிஃப என்ற சொல் வந்து அரிஃப, அன் அரிஃபன்னா நான் அறிந்து கொள்வதற்கு. இப்ப அவன் அவர், இப்ப ஜுஹான் வரக்கொள்ள படற்களை தானே நாங்க விட எழுதணும். இப்ப அவர் அறிந்து கொள்வதற்கு, அவர் அறிந்து கொள்வதற்கு வரக்கொள்ள அன் ஆவுக்கு பதிலாக யாவார், அவ்வளவுதான். யாரிஃப யாரிஃப. அது போல வர என்ன, இலா ஐனா, அது அப்படியே வர இலா ஐனா யசிலு, அதுவும் அப்படியே வரும். சௌதி என்ற கருத்து என்னுடைய குரல், என்னுடைய குரல், சரியா? அது வார எப்படி என்றா சௌ யாவ போடாம ஹாவ போடிய இலா ஐனா யசிலு சௌத்துஹு வந்து வரும். இது வந்து இப்ப அரபு தெரிந்தவர்களுக்கு சிறப்பாக விளங்கும், நல்லகா விளங்கும். அரபு தெரியல என்று இருந்தா மிச்சம் கலட்டி கொள்ள வேணாம், சரியா? ஓலால நீங்க இந்த இதை எழுதினாலும் ஓகே, சரியா? அப்ப அரபு தெரிந்தவர்கள் வந்து கொஞ்சம் இதை மாத்தி எழுதினா அழகா இருக்கும், இட பூரணமா தெளிவா இருக்கும். அறிந்து கொள்வதற்கு, அவர் அறிந்து கொள்ள, இலா ஐன யசிலு சௌத்துஹு அவருடைய குரல் எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்று வரும். அப்ப அதே தான் இங்கேயும் பாருங்க, ஜஹப ஜுஹா, சரியா? ஜஹப ஜுஹா முஸ்ரியான் அன் அரிஃப என்கிற இடத்துல நாங்க என்ன செய்யறோம், ஆவுக்கு பதிலாக யாவ போடுறோம். அரிஃப இலா ஐன யசிலு சௌதி சௌத்துஹு கொண்டு போடுறோம், அவ்வளவுதான். அது அரபுல உள்ள விஷயமா, சரியா? கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி, ஓகே. ரைட், குரூப்ல ரைட், ஓகே. கொஞ்சம் இருங்க, லீவாக வேணாம். 74 பேர் வந்திருந்தா இப்ப 45 பேர் தான் நிக்கிறீங்கன்னா. குரூப்ல இல்லாதவங்க நம்பர் ஒன்று இருக்குது, தெரியுமா? நம்பர் எல்லாருக்கும் தெரியுமா? அந்த நம்பருக்கும் போடுங்க. ஓகே, நோட் 7731717118. இந்த நம்பர் நோட் 7731717118. இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட பேரு, உங்களோட கிரேட் என்ன, உங்களோட சப்ஜெக்ட், சில நேரம் நீங்க அரபிக் லாங்குவேஜ் இருக்கிறதா இருந்தா அதை மென்ஷன் பண்ணியே போடுங்க. அரபிக் லிட்ரேச்சரா அரபிக் லாங்குவேஜா, பெரும்பாலும் நீங்க அரபிக் லிட்ரேச்சரை தான் நிற்கும். அடுத்த உங்களோட ஸ்கூல் என்ன, அடுத்த உங்களோட வில்லேஜ் என்ன, நீங்க எந்த ஊரு, அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி அதுக்கு அனுப்புங்க, சரியா? அனுப்பினா சில நேரம் உடனடியாக ஆட் பண்ணுவோம் மேலும், சில நேரம் டிலே ஆக ஆட் பண்ணுவோம் மேலுமா. ஓ சொல்லுங்க. நீங்க படிச்சு தரது வந்து இப்ப வந்து அரபிக் லிட்ரேச்சர் தானே? ஓ, அரபிக் லிட்ரேச்சர் தானே. இது எத்தனாம் ஆண்டு சார்? இது 11ஆம் ஆண்டு. சரி சார், நீங்க 10ஆம் ஆண்டு சார். ஒரு சரி, ஓகே. 10ஆம் ஆண்டு இப்ப பிரச்சனை இல்லை. நீங்க வந்து 10ஆம் ஆண்டு இருந்து 11ஆம் ஆண்டுக்கு நடக்கிற கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலும்னா நீங்க சும்மா ஜாயின் பண்ணி கொண்டிருங்க. நான் இன்ஷால்லா நீங்க 11ஆம் ஆண்டு வந்த பிறகு நான் இதை படிப்பிக்கிறேன், சரியா? முதல்ல இருந்து படிப்பீங்களா சார்? நான் 11ஆம் ஆண்டு நீங்க வந்தா நான் 11ஆம் ஆண்டு சிலபஸை ஃபுல்லா படிப்பிக்கிறேன். ஓகே, சரி. அடுத்த 3வது கேள்வி பாருங்க. மாதா சஅலன் நாசு ஜுஹா, கேள்வி விளங்கினா? மாதா சஅலன் நாசு ஜுஹா. ஜுஹாவிடம்
மக்கள் மக்கள் எல்லாத்துக்கும் என்ன கேட்டார்கள் எல்லாத்துக்கும் வினவுறேன். மக்கள் ஜுஹாவிடம் என்ன கேட்டார்கள்? என்ன கேட்டாங்கன்னு அப்படி எழுதுனா சார் என்ன கேட்டாங்க? எங்க ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க எப்படி சொல்றது? இலா ஐன إلى أين ذاهبا يا جهى ஜாஹிபன் யா ஜுஹா, அவ்வளவுதானே? சரியா? இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா. இப்ப இங்க வந்து சால என்ற சொல் இல்லை இல்லையா? அன்னாஸ் என்ற சொல்லும் இல்லை. ஆனா நீங்க விளையங்களும் அன்னாஸ் என்ற சொல்ல நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம் சூரத்துன் நாஸ்ல. அதுல பல தடவைகள் வருது அன்னாஸ் அன்னாஸ் என்று. சரியா? மனிதர்கள். எனவே நாங்க அதை இங்க வந்து படிக்கல என்றதுக்காக வேண்டிய சம்பந்தம் இல்லைன்னு இல்ல, படிச்சுக்கிறோம். இப்ப மாதாண்டா என்ன? சரியா? ஜுஹாண்டா ஜுஹாட பேரு. அப்ப மாதா அன்னாஸ் ஜுஹா, ஜுஹாவிடம் மனிதர்கள் என்ன? அப்ப சால என்ற சொல்லுக்கு நாங்க ஊகிச்சுதான் எடுக்கணும். ஏன்னா சால என்ற சொல் இல்லை இல்லையா? ஃபகீல் அலி என்றுதான் நீக்குது, என்னிடம் கேட்கப்பட்டது என்றுதான் நீக்குது. அப்ப வந்து என்னிடம் கூறப்பட்டது. அப்ப நாங்க சால என்ற சொல்ல நாங்க ஏற்கனவே இன்னொரு உரைநடையில படித்தோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? உங்களுக்கு ஞாபகம் வேற இல்லை, எனக்கான ஞாபகம் வந்துச்சு. இத தெரியலன்னு சொல்ல இயலாது. சால என்ற சொல் உங்களுக்கு தெரியுமா? நாங்க இந்த சுஜாது சபி ஒரு சிறுவனின் துணிச்சல் 10ஆம் ஆண்டுல உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சார் கேக்குறாங்க. உமர் அலி ரைட். சால உமர் அஸ்ஸபிய அப்படி வரா இல்லையா? சால உமர் அஸ்ஸபிய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனிடம் கேட்டார்கள் என்று வர. அப்ப பாருங்க, அதே சொல்லிட்டு நீங்க வந்திருக்குது. மாதா சால என்ன கேட்டாரு, கேட்டாங்க. அன்னாஸ் மனிதர்கள், ஜுஹா ஜுஹாவிடம் என்ன கேட்டாங்க? அப்ப இலா ஐன தாஹிபன் யா ஜுஹா. சரியா? இலா ஐன தாஹிபன் யா ஜுஹா. அதே போல இப்ப நீங்க வந்து பூரணமாக விட இது விட பூரணம் தான். இப்படியும் எழுதலாம். எப்படி? சால நாசு ஜுஹா إلى أين ذاهبا இலா ஐன தாஹிபன் யா ஜுஹா. يا جهى இலா ஐன தாஹிபன் யா ஜுஹா. அப்ப நீங்க இதுக்கு மேல 2 மேற்கோ குறி போட்டுக்கொண்டா சரி, போடும் மேலும் போடாம விடும் மேலும் பிரச்சனையும் இல்ல. ஓகே, அதெல்லாம் பாக்குறது இல்ல. ரைட். மாதா அஜாப ஜுஹா லின்னாஸ். மாதாண்டா என்ன? என்ன மாதாண்டா என்ன? ஜுஹா என்பது அவட பேரு. லின்னாஸ் என்பது அன்னாஸ் என்ற மனிதர்கள், லின்னாஸ் என்ற மனிதர்களுக்கு. ஜுஹா மனிதர்களுக்கு என்ன என்ன பதிலளித்தார்? என்ன பதிலளித்தார்? என்ன சொன்னாரு? أريد أن أعرف إلى أين يصل صوتي உரீது அன் அரிஃப, அதை அப்படியே பார்த்து எழுதுனா சரி. உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி. வெரி குட். ஓகே, உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி. ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வி வாசிங்க. கைஃப ذهب جهى கைஃப ذهب ஜுஹா. ஜுஹா எப்படி சொன்னாரு? ஜரைத்து முஸ்ரியன். சரியா? ஜரைத்து அண்டா நான் ஓடினேன், அதுதானே கருத்து. ஜரைத்து நான் ஓடினேன், முஸ்ரியன் என்றா வேகமாக. ஜரைத்து முஸ்ரியன் என்ற கருத்து நான் வேகமாக ஓடினேன். இந்த கேள்விக்கான விடைய பொறுத்த மட்டும் இல்ல, அவளுக்கு முஸ்ரியான் என்ற சொல்ல மட்டும் எழுதவா மேலும் வேகமாக. சரியா? வேகமாக. அல்லது தஹப முஸ்ரியன், வேகமாக சென்றார் என்றுதோ மேலும் தஹப முஸ்ரியன். சரியா? தஹப முஸ்ரியன். அல்லது வெரி குட் தஹப ஜுஹா முஸ்ரியன் என்றுதோ மேலும். சரியா? தஹப ஜுஹா முஸ்ரியன். அல்லது தஹப என்ற சொல்லி பதிலாக நீங்க ஜரா ஜரா முஸ்ரியன் என்றுதோ மேலும். ஒரே நடையில ஜரைத்து ஒன்று இருக்குது. ஜரைத்து ஒன்று நான் ஓடினேன், அவன் ஓடினான். எனவே ஜரா முஸ்ரியன் வேகமாக ஓடினான். சொல்லுங்க. ஜுஹா முஸ்ரியன் போட்டாலும் பிரச்சனை இல்லையா? ஜுஹா முஸ்ரியன் போட்டா பிரச்சனை இல்ல. ஓகே, ஜுஹா என்பது பேரு தானே, அவட பேரு. முஸ்ரியன் என்றா வேகமாக. அப்ப ஜுஹா வேகமாக அன்று மட்டும்தான் வரும். ஜுஹா வேகமாக. அப்ப ஜஹாபே என்றா தான் போனார். அப்ப அந்த வினைச்சொல் வந்தால் அழகா இருக்கும் இல்லையா? அப்ப ஜஹப ஜுஹா முஸ்ரியன் அப்படி எழுத மேலும். அல்லது ஜுஹா ஜஹப முஸ்ரியன் அப்படி எழுத மேலும். இப்ப நாங்க மேல ஜஹப ஜுஹா முஸ்ரியன் எழுதிக்கிற, இப்ப நான் இடையில இப்படி போட்டேன் ஜுஹா ஜஹப முஸ்ரியன் அப்படி எழுத மேலும். சரி, ஓகே.
ரைட், விளங்கினா ஒவ்வொரு மாதிரி எழுதலாமா? முஸ்ரியான், ஓ ذهب முஸ்ரியான், ذهب ஜுஹா முஸ்ரியான், ஜரா முஸ்ரியான், ஜுஹா ذهب முஸ்ரியான். அல்லது நீங்க சில நேரம் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே, இப்படி ஜரைத்து முஸ்ரியான் எழுதிட்டீங்க, அதுவும் சரிதான். ஜரைத்து முஸ்ரியான், நான் வேகமாக ஓடினேன், அதுவும் சரிதானா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, ஆறாவது என்ன? மாதா அராத ஜுஹா, ஜுஹா என்ன விரும்பினாரு? أراد جهى أن يعرف إلى أن يصل صوته عرف إلى أين صوته. ஐயசில்லு சௌஜி. அராத ஜுஹா சொல்லுங்க பார்க்க. அராத ஜுஹா, أراد جهى أن أراد جهى يعرف أن إلى أين يصل صوته ஐயசில்லு சௌஜி. அராத ஜுஹா ஐய அரிஃபா, ஐயசில்லு சௌஜி. இல ஐன யசிலு சௌத்துஹு. சரியா? நான் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன், நீங்க லீவ் ஆயிட்டு போறீங்க, அரவாசர் பேசிட்டாங்க. ரைட். அராத ஜுஹா ஐய அரிஃபா இல ஐன யசிலு சௌத்துஹு, அவருடைய குரல் எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிவதற்கு விரும்புகிறார். அராத ஜுஹா, ஜுஹா விரும்புகிறாரு. ஐயா அரிஃபா அறிந்து கொள்ள, இலா ஐன யசிலு சௌத்துஹு, அவருடைய குரல் எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். இப்ப நீங்க வந்து புள்ளகள், நான் இப்ப ஐயா அரிஃபான்னு சொல்லுக்கு பதிலாக நீங்க அன்ன அரிஃபான்னு போடுறீங்க, யசிலு சௌத்துஹு என்பதற்கு பதிலாக சௌத்தின்னு போடுறீங்க. பிரச்சனை இல்ல. சரியா? ஓகே. உங்களால் எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுங்க, எழுதாம மட்டும் வந்துட வாணும் எக்ஸாம் பேப்பர்ல. ரைட். ஏழாவது உங்களுக்கு வலிமையான கேள்விதான் உன்வான். உன்வான்டா தலைப்பு. என்ன தலைப்பு? إلى أين يصل صوته. ரைட். இலா ஐன யசிலு சௌதி. சரியா? ரைட், ஓகே. ஹைர், ஓகே. உங்களுக்கு எப்ப செகண்ட் டைம் எக்ஸாம் வருது? செப்டம்பர் 4. செப்டம்பர் 4. ஆகஸ்ட் 27. ஆகஸ்ட் 27. வேற? செப்டம்பர் 6. செப்டம்பர் 6. சரியா? 4, 6, ஆகஸ்ட் 27. ஹைர், ஓகே. சரி, அப்ப ஜூலை செப்டம்பர் சார். செப்டம்பர் என்ன? ரைட், ஓகே மகன், ஜஸாக்கல்லாஹ். செப்டம்பர் 4. ரைட், ஓகே. ரைட். சரி, ஓவரால் பேப்பர் கொஞ்சம் போடுங்க. நீங்க கேட்கிற பாஸ் பேப்பரா? ஓ சார், பாஸ் பேப்பர் சரி, சும்மா டைம் பேப்பர் சரி. டேம் பேப்பர்ண்டா இருக்கிற நான் உங்களுக்கு போடல என்னண்டா, அந்த டேம் பேப்பர் டீச்சர்ஸ் மாதிரி கேட்கல, நான் அதைத்தான் அனுப்புறேன் அவங்களுக்கு. அப்ப அதுக்குள்ள போட்டா நீ அதே பேப்பர் தான் ஸ்கூல்ல வரும்போது தெரியான்னு நான் யோசிக்கிறேன். அதான் நான் போடாம பரவாயில்ல சார், வச்சிருக்கேன். அனுப்பிடுங்க. பரவாயில்ல சார். சரி, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். பரவாயில்ல சார், அனுப்பிடுங்க. அனுப்பிவிடுவோம்னா. ஓகே இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப நாங்க இன்னைக்கு டைம் எடுத்துட்டோம், கவிதையை பார்த்தோம், உரைநடையில ஒன்றை பார்த்தோம். மத்ததுக்கான விடைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்கோ. சார், ஒரு நாளைக்கு பாஸ் பேப்பர் செய்யலுமா? டேம் லாஸ்ட் எக்ஸாம் பேப்பரா? மந்த் செய்வோம் சார். டேம் எக்ஸாம் பேப்பரா இல்லாட்டி பாஸ் பேப்பரா? ஓ சார், டேர்ம் எக்ஸாம் பேப்பர். டேம் எக்ஸாம் பாப்பா மிஸ் ஆல டைம் இருக்கிறதானே. இப்ப 8ஆம் மாசம் அதுக்கிடையில எங்களுக்கு முடிக்க வேண்டிய சில பாடப்பரப்புகள் இருக்கிற, அதை முடிச்சிட்டு நான் இன்ஷா அல்லாஹ் செய்ய பாக்குறேன். சரியா? ஓகே. ஓகே. ஓகே சார். ஓகே, முடிச்சு கொள்வோமா? சார் முஸ்லீம் சென்டர் காலேஜ் சார் உங்கள்ட்ட பேப்பர் எடுக்கு. சரியா? எனக்கு யார் டீச்சர்ஸ் மாதிரி கால் பண்றத நான் எனக்கு தெரிய யார் எங்க எடுக்கிறேன்னு தெரிய வாப்பா. ஒரு குரூப் ஒன்று இருக்கிற, அரபிக் லிட்டரேச்சர் டீச்சர்ஸ் குரூப் ஒன்றே இருக்குது, நான் தான் அட்மின் ஆகிக்கிறேன். அப்போ அதில் வந்து 188 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறேன். ஆனால் அவங்க யார் எங்கே இருக்கிறா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ அவங்க பேப்பரை கேட்பாங்க, கேட்டால் இனி கொடுக்கறது கேட்குறில்ல, யார் எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறேன். ரைட், ஷேர் பண்ணிடுங்க சார். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா. சரியா? குரூப்ல லீவ் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே. அப்போ ஓகே, நல்லா படிங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா பாடங்களையும் சிறப்பான முறையில் படிச்சு நல்ல ரிசல்ட் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ் சார். சார் எப்ப சார் அடுத்த கிளாஸ்? அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ். இனிமே எல்லா செவ்வாய்க்கிழமையும் கிளாஸ் இருக்குமா சார்? 11ஆம் ஆண்டு வளமையாக செவ்வாய்க்கிழமை தான் நடக்கிற. 10ஆம் ஆண்டுக்கு சனிக்கிழமை நடக்கும். சனிக்கிழமை நடத்திக்கொள்ள கஷ்டமா இருந்தா நான் வெள்ளிக்கிழமை வைக்கிறேன். சரியா? ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். சார், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாதாக்கள் எப்படி ஜாயின் ஆகுற? நான் இப்போ நம்பர் 1 போட்டேன். இந்த நம்பரை நீங்க மெசேஜில் பாருங்களேன். நோட் 77 சரியா? 077
3171718. ரைட், அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்களே. நோட் 7731711718. அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினா ஆட் பண்ணிடுவாங்கல்ல. இல்லாட்டி என்ன நம்பருக்கு அனுப்பினாலும் பரவாயில்ல. ஆன்சரை சரியா? காட்டுங்க சார், ஸ்கிரீன்ஷாட் பண்ணு. அப்படியா? ரைட், ஓகே. பண்ணுறீங்க. எதுட ஆன்சரை காட்டணும்? 2 டே ஆன்சர் எங்க காட்டுங்க சார். அப்படியா? ஓ சார் 2 பேப்பர் டே படிச்சதுல ஓகே. ஆன்சரோட. சரியா? ரைட் ரைட். ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுங்களே. ரைட். ஓகேயா? ஓகே சார். ரைட். சார் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ள இந்த ஃபார்மேட் அப்படியே குரூப்ல போடலுமா சார்? சரி, ஓகே. நான் அனுப்புறேன். ஓகே, சரியா? சார் நான் அனுப்பி விட்றேன். நீங்கள் குரூப்ல இருக்கிறீங்க தானே? நான் அனுப்பி விட்றேன்ப்பா. சரியா? ஓகே சார். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம். இஸ்லாம் பாடம் படிப்பிக்கிறான்னு கேட்டிக்கிறாங்க. இதுவரையில் ஐடியா இல்லை. படிப்பிக்கணுமா இஸ்லாம் பாடம்? படிப்பித்தா நல்லம் சார். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். டைம் இல்லை வாப்பா இப்போ. ஹைர், ஓகே. நாங்கள் கிளாஸை அஸ்ஸலாமு அலைக்கும் கொண்டு வரோம். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ஜஸாக்கல்லாஹு ஹைர் சார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.